ஜீவாவிடமே தமிழ் கற்று ஜீவா சொன்னதனாலேயே இலக்கணம் முழுமையும் கற்று ஜீவாவின் தோள் மீது ஏறி நின்று தமிழ் கற்ற அண்ணன் ஜெயகாந்தனின் முன்னால் 13 வயதில் என் தந்தையோடு ஜீவாவின் பேச்சை 2 முறை கேட்ட நெல்லைக்கண்ணன் பேச வந்திருப்பது நியாயம்தானா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் தமிழ்நாட்டிலே எங்கே பேசினாலும், அதிலேயும் குறிப்பாக கல்லூரியில் மாணவிகளிடம் பேசினாலும், எந்த தலைப்பில் பேசினாலும் அதிலே ஒரு 15 மணித்துளிகள் தமிழுக்காக மட்டுமே வாழ்ந்த உண்மை தமிழர் ஜீவாவை பற்றி பேசாமல் நான் இருப்பது. தமிழுக்காக மட்டுமே வாழ்ந்த தமிழர் என்று நான் ஜீவாவை சொல்லுகிற பொழுதே தமிழையே காட்டி பிழைத்த தருதலைகளையும் சொல்லுகிறேன் அதிலே என்பதனை, தமிழை காட்டியும் விற்றும் தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டும் தமிழினத்திற்கும் பண்பாட்டிற்கும் சற்றும் ஒவ்வாத அத்தனை காரியங்களும் செய்து தங்களையே காப்பாற்றிக் கொள்ளுகிற அந்த தமிழின விரோதிகளையும் குறித்து பேசுவதற்கே ஜீவாவை பேச வேண்டியது. அண்ணன் சொன்னார்கள் மாணிக்க வாசகரையும் வள்ளலாரையும் பேசுகிற பொழுது. ஆனாலும் கூட ஜீவா கவிதை எழுதுகிற பொழுது சுந்தரரைத்தான் எடுத்துக் கொள்ளுகிறார் தனக்கு. மற்றும் பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத நன்மை வைந்தேனேன் கற்றவர் தொழுதேற்றும் சீர்கரி ஊரில் பாண்டி கொடுமுடி நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயே. இத்தனை பேரையும் கற்றுத்துறை போன ஜீவா சுந்தரரை மட்டும் ஏன் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, சுந்தரரும் ஒரு தோழர். அவர் தம்புரான் தோழர். இறைவனுக்கு அவரை தோழர் என்று சொல்வார்கள், தம்புரான் தோழர் என்று. அதனாலேதான் மாணிக்க வாசகரையும் திருமுறைகள் அனைத்தையும் படித்த ஜீவாவிற்கு நாவுக்கரசர் நினைவிலே இல்லை, சுந்தரர் நினைவுக்கு வருகிறார். அதனாலேதான் மற்றவர் எதை கூறினும் என் கொள்கையை மனம் பற்றுவேன், வெற்றுரை தனை வீணர் பேசினும் வீரரை என்ன செய்திடும், நற்றவற்றவர் உள்ளிருந்தோங்கும் நல்வழி காரல் மார்க்சின் அருங்கொடை நற்றவம் அதை நான் மறக்கினும் சொல்லும் நான் சமதர்மமே என்று ஒரு புதிய தேவாரத்தை கலை இலக்கிய பெருமன்றத்திலே முதலிலே தோழர்கள் பாடுவதற்கென்றே ஜீவா எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் விட வேண்டும் என்று முதலிலே குரல் கொடுத்தவர் ஜீவா. அதிலே எந்த உள் விஷமமும் வைக்காமல் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் விட வேண்டும் என்பதோடு ஜீவா நின்றாரா என்றால் இல்லை. தமிழ்தான் தமிழர்களின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றும் ஜீவாதான் முதலிலே குரல் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தமிழ்தான் இங்கே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்றும் ஜீவாதான் முதலிலே குரல் கொடுத்தார். அந்த நேரத்திலே இங்கே இருந்த ராமசாமி முதலியார்கள், லட்சுமணசாமி முதலியார்கள், சர்பிடி ராஜன், வி.ஆர். கிருஷ்ணய்யர், மிகப்பெரிய பேரறிஞர் மூதறிஞர் ராஜாஜி, இவர் அத்தனை பேரும் ஆங்கிலம்தான் வேண்டும், தமிழ் இருக்கக்கூடாது என்று பேசுகிறார்கள். அதற்கென்று ஒரு மொழி கமிஷனும் அமைக்கப்படுகிறது. ஜீவா அந்த மொழி கமிஷனிலே யாரெல்லாம் போய் பேசினார்களோ அவர்கள் பேச்சையெல்லாம் இவர் வாங்கி மக்களிடம் சொல்லுகிறார். டிகேசி போயிருக்கிறார், ரசிகமணி டிகேசி அந்த கமிஷனுக்கு. அந்த கமிஷனிலே இருந்தவர்கள் டிகேசியிடம் கேட்டிருக்கிறார்கள், பிசியாலஜி சூவாலஜி இந்த இரண்டிற்கும் தமிழிலே சொல்லிருக்கிறதா என்று. டிகேசி கேட்டிருக்கிறார், முதலில் அது ஆங்கிலமே இல்லையே,
அது இரண்டு லத்தீன் வார்த்தையாட்டு. லத்தீனை ஆங்கிலம் ஏற்றுக்கொள்ளும் என்றால் தமிழ் ஏன் அதனை ஏற்றுக்கொள்ளாது? அதை ஏன் ஆங்கிலம் என்று சொல்லுகிறீர்கள்? டிகேஎஸ் கேட்டிருக்காரு. அதை சொல்றார் ஜீவா மேடையில். எவ்வளவு பச்சையா அயோக்கியங்களா இருக்கானு இவனுங்க. இந்தி வேண்டாம் என்று இந்த தமிழின தலைவர்கள் சொன்னார்களே ஒழிய, ஆங்கிலம் வேண்டும் என்று சொன்னானே ஒழிய, தமிழ் வேண்டும் என்று இந்த தமிழின தலைவர்கள் எவரும் பேசவில்லை என்று ஜீவா வெளிப்படையாக பேசுகிறார். பெயர் சொல்லிய அண்ணாதுரை என்றும் நாவலர் நெடுஞ்செழியன் என்றும் இவர்கள் உள்ளே ஒத்துக்கொண்டு வந்துவிட்டு வெளியிலே வந்து பேசுகிறது ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒழிய தமிழ் வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? ஒரு மேடையிலே அண்ணாதுரையும் நெடுஞ்செழியனோ வரட்டும், நானும் மாப்போசியும் அவர்களோடு விவாதிக்க தயாருங்கிறார் ஜீவா. என்ன ஜீவாட்ட ஒரு சங்கடம், ஒரு மனுஷன் இப்படியா உண்மையே பேசி வாழ்ந்து செத்திருப்பான் முழுமையா, அதுவும் தமிழ்நாட்டில். எவ்வளவு ஒழுக்கக்கேடு இது! உண்மையை தவிர வேறு எதுவும் வாழ்ந்து வறுமையிலேயே மடிந்தவர். வேற யாராவது பார்க்க முடியுதா? 50,000 கோடிங்கிறானே, புரியவே மாட்டேங்குது. கேடி ராஜ் ஒரு கூட்டத்தில் சொன்னார், இப்படித்தான் நான் ஒரு இடத்துல கோடி கோடின்னு பேசிட்டு வந்தேன். அப்புறம் இந்த கிராமத்துக்காரனுங்களாம் எவனோ பெரிய பண்ணையார் செத்துருப்பான் போல நிறைய கோடி விழுந்திருக்குன்னு பேசிட்டு போறானுங்க, அவனுக்கு இந்த கோடினாலே புரியலன்னார் கேடி ராஜ் ஒரு கூட்டத்தில் திருநெல்வேலி. எது ஜீவா ஒரு சங்கடம். ஜீவா இறந்து விட்டதனாலேயே யாரும் ஜீவா குறித்து எதுவும் பேசிவிடலாம் என்கிற ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிறது. என்னது, மகாத்மா காந்திக்கு நான் தான் ஜோறு போட்டேன்னு சொல்லிடுவான் தமிழ்நாட்டில் சில பேர் இருக்கிறான். யோசிக்காம அடிச்சுக்கலாம். மகாத்மா காந்தி கூட ஒரு வாரமா எங்க வீட்டுல தான் சாப்பிட்டாரு, இவனுக்கே சோத்துக்கலாம இருந்தான். அது எனக்கு புரியவில்லை. ஜீவா யாருடைய பேச்சை கேட்டார் என்று அண்ணன் ஜெயகாந்தன் எழுதி நான் பார்க்கவில்லை. ஜீவா குறித்த அனைத்து புத்தகங்களும் என்னிடம் இருக்கின்றன, அனைத்தையும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதில் எந்த இடத்திலேயும் இல்லாத செய்தி ஒன்று இப்பொழுது வருகிறது. அவர் என் பேச்சை கேட்க காத்திருந்தார். அட சண்டாளர்களா, பொய் சொல்வதில் ஒரு பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்று அதிவீர ராமபாண்டியன் அவனே சொன்னான். மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய்போலுமே பொய்போலுமே அவன் சொன்னான். அடிச்சு விடுறானே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாரதியின் மகள் சகுந்தலா பாரதி சொல்லுகிறார், நாகர்கோவிலே ஜீவா பேசி முடிக்கிறார். சகுந்தலா பாரதி சொல்லுகிறார், என் தந்தை பாரதி இறந்து விட்டார் என்று கருதினேன், இன்றுதான் தெரிந்து கொண்டேன் ஜீவாவிலே பாரதி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவர் என் தந்தைங்கிறார் சகுந்தலா பாரதி. இப்ப முன்னும் நம்ம தலைவர்கள் பல பெண்கள் தந்தை என்று சொல்லுகிறார்கள். அது வேறு இது வேறு. சகுந்தலா பாரதி சொல்வதும் இவர்கள் சொல்வதும் வேறு. சகுந்தலா பாரதி சொல்லுது, எங்க அப்பா இவன் பாரதியை நான் இவன்ல பார்த்தேன். பாரதியை இத்தனை விதமாக ஒருவரால் பேச முடியுமா? தமிழுக்காக இங்கேதானே, இந்த கோவையிலே தானே கலை இலக்கிய பெருமன்ற முதல் மாநாட்டை அவர் நடத்தி இருக்கிறார். அந்த கலை இலக்கிய பெருமன்றத்தை துவக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து அண்ணன் சொன்னாங்க அருமையா, கம்யூனிஸ்டுகள் என்றால் அவர்கள் தமிழுக்கு ஒண்ணுதான், கம்யூனிஸ்டத்தை தவிர அவங்க எதையுமே. அதனாலதான கண்டவையெல்லாம் தமிழ்நாட்டில் வளர்கிற கேட்டை கம்யூனிஸ்டுகள் தானே துவக்கி வைத்தார்கள். அது ஜீவாவுக்கு வருத்தம். தமிழை நம் கையில எடுக்கவில்லை என்றால் தமிழின் பெயரால் அசிங்கங்களும் ஆபாசங்களும் அநாகரிகங்களும் அரங்கேறுவது மட்டுமல்ல, ஆபாச அசிங்க அநாகரிகமானவன் எல்லாம் இந்த நாட்டில் தலைவன் என்று கொட்டவடிக்கிற அசிங்கம் வந்து விடுமே என்று ஜீவா தமிழை தூக்கி கொண்டு ஓடி வந்தார். அண்ணன் சொன்ன மாதிரி முழுமையா படிச்சு, படிப்பை தவிர வேற வேலையே இல்லை. பார்த்தா தெரியுது, எல்லாம் புஸ்தகம் படிப்பு. யாராவது வீட்டில் நிறைய புத்தகம் வச்சிருந்தா இவர் வந்தா பயப்படுவாங்களாம், எடுத்துட்டு போயிருவாரு. அவர் எடுத்துட்டு போறது நியாயம் தானே, இவன் வச்சிருக்கிறதுக்கு புத்தகம் வாங்கி இருக்கிறான், அவர் வாசிக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் வச்சுட்டு தான் இருப்பான், என்னதுக்கு நானாவது போய் ஒரே பாரதி நூல்ல பல தடவை அடிக்கோட்டு வரான். படிக்க படிக்க புதிய புதிய செய்திகளும் சிந்தனைகளும் வருகிற பொழுது கேட்கிறார், கட்டுமரம் தமிழ் தானே ஆங்கிலம் எடுத்துக்கிட்டான், ரசத்தை தானே மிளகு தண்ணின்னு எழுதினான், இட்லி தானே ஆங்கிலம் எழுதியிருக்கான். அந்த மொழி எல்லா மொழிகளிலும் இருக்கிற தன்னால் உச்சரிக்கப்பட முடியாத வார்த்தைகளை எல்லாம் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது
என் தமிழ் ஏன் இல்லாத அந்த 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 தொழிற்கல்விக்கு வேண்டிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தமிழ் வளரக்கூடாது, ஏன் வேணாங்கிற கேட்கிறார். ரஷ்யாவும் ஜெர்மனியும் வளர்ந்திருக்கிறது விஞ்ஞானத்தில், ஆங்கிலமே இல்லாமல் ரஷ்யா வென்றிருக்கிறது, ஜெர்மனி வென்றிருக்கிறது, தாஜிகிஸ்தான் வென்றுகிறது, ஏன் உலகத்திலேயே மூத்த மொழியான என் தமிழ் ஏன் வெல்லாதுன்னு கேட்கிறார். அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு இருந்த தமிழுக்கு புழைச்சிருக்கலாம், அவ்வளவுதானே சொல்ல முடியும், வேற எந்த வார்த்தையில் சொல்றது. புழைக்கத்தானே செய்யறானு எல்லாரும், அந்த ஆள் புழைக்கவே இல்லையா. அண்ணன் முழுமையா அவர் எழுதியிருந்தார், அண்ணன் தான் நமக்கு அண்ணன் அந்த எழுத்துல இலக்கணம் என்ன முழுமையா ஒரு புலவருக்குரிய இலக்கணத்தை கற்க வச்சார். அவர் அப்படி ராயசோ கேட்டிருக்காரு, ஜீவா உனக்கு இலக்கணம் தெரியுமா சொல்லியிருக்காரு. ராயசோ சொல்றாரு, கம்பன் கழகத்தில் காரைக்குடியில் பேச கூப்பிடுறாங்க, கம்யூனிஸ்ட கூப்பிடுவாங்களா அந்த காலத்தில், ஊரே பரபரப்பா இருந்து. ஜீவா பேசுறாருன்னு சாகணேசனுக்கே ஒரு சந்தேகம். பெருஞ்சொல் விளக்கன்னார் இருக்கிறாரு, ஆனாமுனா சரவண முதலியார், ஆசா ஞான சம்பந்தோட அப்பா, இவருக்கு அவரை தலைவராக போட்டால் தான் சரியா இருக்குன்னு போட்டார். 45 மணி துளி ஆயிட்டா சிவப்பு லைட்டை போட்டுருவாங்க, யார் பேசினாலும் நிறுத்திடுவார், சாகணேசன் மேடைக்கு வந்துடுவார். ஜீவா பேசுறாரு, 1.5 மணி நேரம் ஆயிருக்குது, சிவப்பு லைட்டும் இல்லை, சாகணேசனும் மேடைக்கு போல, காரைக்குடியில் பாதி பேருக்கு ஒன்றும் விளங்கலை, என்னடா நடக்குதுன்னு. ஜீவா பேசி முடிச்ச உடனே சரவணமலையார் சொல்லியிருக்காரு, ஜீவா பேசி இருந்தா நான் லைட்டை போட்டிருப்பேன், கம்பன் அல்லவா நின்று பேசி கொண்டிருந்தான் நான். அப்புறம் அவர் ரசனை இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், லைட்டை போட்டிருந்தாலும் சிவப்பு லைட்டை பார்த்தா இருந்தால் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் ஆயிடுவானையா, நான் என்ன பண்றது, லைட்டு வேற சிகப்பா இருக்கு, இருந்தாலும் அதுல இன்னொரு. காரைக்குடி கம்பன் கழகத்தில் நன்றி உரையே கிடையாது, நான் இப்பவும் போறேன் பேசுறேன். சாகணேசன் அன்றைக்கு மேடைக்கு ஏறி வந்து நன்றி உரை சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஜீவாவுக்கு ஒரு வேண்டுகோள், கம்பன் கழகம் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் வருடந்தோறும் நீங்கள் இங்கே வந்து கம்பனை பற்றி பேசுகிறீர்கள், உங்களை தவிர கம்பனை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் தகுதி இல்லைன்னு சாகணேசன் சொல்லியிருக்காரு. அப்போ பத்திரிகைகள் என்ன படம் போட்டானுங்க, உத்தராட்சம் கட்டி திருநீர் பூசி பண்டாரமானார்னு ஜீவான்னு எவன் போட்டானோ அவன் பொறுப்புக்கு வந்தவனே அவன் போயிட்டான் கம்பன் கழகத்துக்கு. அட திருட்டு போயிடா, அட திருடர்களா, அவர் பண்டாரம் என்றால் நீ, இவன் போயிட்டானே. அந்த சாகணேசன் மோசமான செட்டியார், இந்த ஆளு பொறுப்புல இருக்கவன் தாமதமா போனாலும் அவர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுவார், இவன் தாமதமா போனா நிகழ்ச்சி ஆரம்பிச்சார், இவன் போய் கெஞ்சி கூத்தாடி மேடையில உட்கார்ந்தான், அவரை பண்டாரம் சொன்னவன். இந்த நாட்டில் என்ன ஒழுங்கீனம்லாம் நடந்திருக்கு பாருங்க. அவரு பேசுனது கம்பனின் தமிழை இலக்கியத்தை, அண்ணன் அருமையா சொல்லி தமிழ் மேல உனக்கு பக்தி இருக்குல்ல, புராணத்துக்கு 2 பொண்டாட்டி வேலைன்னு இருக்காரு, கடவுள் பக்தி இருக்குன்னு அது போக மாட்டேங்க. அது மட்டுமல்ல, அந்த தமிழின் மீது அவருக்கு இருந்த மானாத காதல். ராயசோ சொல்றாரு, நாட்டரசன் கோட்டையிலே கும்பகர்ணனை பற்றி ஜீவா பேசினார், அடுத்த வருடம் வந்து பேசுவார் என்றல்லவா நம்பிக்கொண்டிருந்தேன், அதற்குள்ளே ஜீவா எங்களை விட்டு பிரிந்து. ராயசோல்லாம் சாதாரண நாள்ல பெரிய படிப்பாய், எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு படிக்க முடிஞ்சது, எப்படி ஒரு மனுஷனால உண்மையா இருக்க முடிஞ்சாதான் ஆச்சரியம் எனக்கு. உண்மையா இருக்கிறது பெரிய விஷயம். எங்க தலைமை ஆசிரியரே என்கிட்ட சொல்றாரு, உண்மையெல்லாம் பேசாம இருந்தா நீ மத்திய மந்திரியா இருப்ப. நான் சொன்னேன், ஓ நீ தானே பள்ளிக்கூடத்துல உண்மை பேசுன்னு சொன்னேன். அது பள்ளிக்கூடத்துக்குள்ளதானடா பேச சொன்னேன், உன்னை எவன்டா வெளியில பேச சொன்ன. அப்ப உண்மையை பள்ளிக்கூடத்தோட ஓரங்கட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கானே, அதுல போய் ஒருத்தர் இப்படி இருப்பாரா? பண்டைய காலத்து பஞ்சாங்க மாதிரி நேர்மையா உண்மையா சரியா எனக்கு புரியல. அவரை நினைக்க நினைக்க வியப்பார், எப்படி ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு தெரியலையே. சட்டப்பேரவைக்குள்ள போறார் வண்ணார்பேட்டில இருந்து, ராஜாஜி மூதறிஞர், இவர் தொகுதிக்காக நிறைய கேட்டு பேசுறார். ராஜாஜி உடனே சொல்றாரு, சர்வதேச சிந்தனையுடைய மனித குலத்தை குளித்து சிந்திக்கிற ஜீவா போன்றவர்கள் ஒரு தொகுதிக்காக கேட்பது நியாயமான கிண்டல் அடிக்கிறார் ராஜாஜி. இவர் எந்திரிச்சு பதில் சொல்றார், என்ன செய்வது, ஒரு தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் கேட்கத்தான் வேண்டி இருக்கிறது. எந்த தொகுதி மக்களும் தேர்ந்தெடுக்காமல் புறக்கடை வழியாக வந்த நீங்கள் யாருக்காகவும் கேட்க முடியாது ராஜா. நான் படிச்சு பார்க்கிறேன், குறைந்தது அல்ல ஒரு 20 திருக்குறளா சொல்றார். அண்ணட சொல்லியிருக்காரு திருக்குறளை படிங்கிறாரு. அவருக்கு என்ன பாரதி மேல தொல்காப்பியம் படிச்சிருக்காரு. சிந்துவந்துர சண்முகம் உள்ளனாச்சி சொல்றாங்க, சீவக சிந்தாமணியும் புறநானூறும்
சிலப்பதிகாரமும் நான் தான் கொடுத்தேன் ஜீவாவிற்கு. நான் யாருக்காகவும் அழுதவன் இல்லை. மதிதா இந்து கல்லூரி மைதானத்திலே ஜீவா இரங்கற் கூட்டம் நடைபெறுகிறது. சாத்தான்குளம் ராகவன் பேசுகிறார், பேசவே முடியவில்லை, அழுது விடுகிறார். நான் உறுதியோடு போய் மேடையில் நின்றேன், அழுத முடியாது. அவர் சொல்றார், எப்படி இவரால இவ்வளவு உண்மையா இருக்க முடிஞ்சது எனக்கு தெரியல. அதோடு மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் மட்டுமல்ல, வெளியில பேசுகிற இடங்களில் உண்மை பேசுவது. அண்ணாதுரை எல்லாம் பேச முடியுமா? பேசியிருக்காரு. கூப்பிட அண்ணாதுரை இருக்கார், பேசி பார்த்துருவோம். இந்த நெடுஞ்செழியன் எல்லாம் யோசிக்க மாட்டாரா தமிழை பத்தி வர சொல்லுன்றார். பேசி அதான் இவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, நம்மை போல இவர்கள் தமிழை உண்மையாக நேசிக்கிறவர்கள், தமிழை காப்பாற்ற பிறந்தவர்கள் என்று ஜீவா என்கிற அந்த உண்மையான நேர்மையான மனிதன் அவர்களையும் அப்படியே கருதி இருக்கிறான். வாங்கி கொடுத்தாரு. 18 வயசுல தான் கொடுக்கணும். அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தார். பெண்கள்லாம் மிகப்பெரிய அளவில் திரண்டு இந்த மிகப்பெரிய போராட்டத்தை, அதைத்தான் இங்க கலை இலக்கிய பெருமளவு துவக்கிற பொழுது சொல்றாரு, 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்பதுதான் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கோட்பாடு. செயலாளரா இருக்க யாருமே வரமாட்டேன் இருக்காங்க. அப்போ என்ன மகேந்திரன், இவரா தோழர் அவரை தாப்பாவை கூப்பிட்டு நீதான் செயலாளர் இருக்காரு. அவர் சொல்லியிருக்கார், யாருமே வரல, என்ன சொல்றீங்களேன்னு இருக்காரு. இரு தம்பி நான் பாத்துக்கிறேன். தாப்பாண்டின்னு இவர் ஒரு இடத்துல பேசுறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த வந்த தோழர்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களை விட நீ தம்பி பேச்சுதான் ரொம்ப அருமையா இருந்தது. மற்ற கட்சியில சொல்லியிருந்தா அதோட அவன் காலி. ஒண்ணு கட்சியை விட்டு வெளியேற்றிடுவான், நினைவுக்கு நட்டுருவான். ரெண்டுல ஒண்ணு நடக்கும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, தாப்பா ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு அறையிலிருந்து வெளியே போயிருக்காரு. அவன் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு நிக்கிறான்னு அவனை நினைச்சிடாதே. பேராசிரியராக இருந்திருக்கான், வக்கீலுக்கு படிச்சிருக்கான், இந்தியா முழுதும் போய் பேசுற சக்தி படைச்சவன், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பேச்சாளன். இவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கான் தெரியுமா? பாரதி சொன்னது போல வைய தலைமை கொள்வதற்காக இவனெல்லாம் பிறந்திருக்கிறான். சொல்லுவாங்களா மகேந்திரன்? அப்படிலாம் எங்க கட்சியில நினைச்சிருந்தான்னா நான் எப்பவே மந்திரியா இருப்பேன். அறிவா இருக்கேன்னே வேணான்ட்டானே. உனக்கு அறிவா இருக்க, உண்மையா இருக்க, நேர்மையா இருக்க, நிறைய படிச்சிருக்க, வேணான்ட்டான். எதுக்குன்னா இதெல்லாம் அங்க தேவையில்லடா. பார்லிமெண்ட்ல கை தூக்குறது தான் எங்களுக்கு. நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இந்த சேது சமுத்திரம் ஜீவா இல்லை, இப்ப நெளிச்சுக்கிட்டு அதை தோண்ட போறாங்க. இது நெளிக்க போறாங்க. இந்த பதவி சுகங்களுக்காக, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசாங்கங்கள் எத்தனை அசிங்கமாக நடந்து கொள்கின்றன. பாரதி சொல்றாயா, ராமாயணம் என்பதும் பாரதம் என்பதும் பொய்ன்னு பாரதி சொல்றான். கடலினை தாவும் குரங்கும் என் கணலை பிறந்ததோர் செவ்வுதல் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனியும் நதியின் உள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதுகுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம் காம்பாரது. இது கடலினை தாவும் குரங்கு அனுமான். வெண் கனலிடை பிறந்ததோர் செவ்வுதல் பெண் பாஞ்சாலி. வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனி அகத்தியன். நதியின் உள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமன். நாக உலகத்தில் போய் அந்த நாககன்னியை திருமணம் பண்ணான வீமன். இதெல்லாம் என்னது? பொய்யுங்க. பாரதி ராமாயணமும் கிடையாது, பாரதமும் கிடையாது. இத்தனையும் போய் அதோட நிறுத்தினான பாரதி இல்ல. ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய்யென்னும் நன்று புராணங்கள் செய்தார். அதில் நல்ல கவிதைகள் பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய்யன தெளிவுற கண்டோம் தான் பாரதி. அந்த பாரதிக்கு நாடாளுமன்றத்தில் சிலை இருக்கு, இருக்கா இல்லையா தோழர்? ஆனா நம்ம தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் எவனும் இதை பத்தி இதை சொல்லலையே. பதில் ராமாயணமும் பாரதமும் பொய்ன்னு பாரதி சொல்றான், மன்னிச்சுக்கிடுங்க, அவனும் பிராமணன் தான் சொல்லிட வேண்டியதானே நீங்க? இல்லையா? சொல்லணும், சொல்லலையா? என்ன பண்றீங்கன்னா, அந்த தொல்லியல் துறையிலிருந்து அப்படி ஒண்ணுமே கிடையாது பொய்னா அந்த மந்திரியை ராஜினாமா பண்ணுன்றான நாட்டுல. அந்த தொல்லியல் துறை அதிகாரி 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. என்னன்னு அந்த பாலத்தை விட்டுட்டு கட்டுங்க.
புரியல தோழர். இதுக்கெல்லாம் ஜீவா இருக்கணும். ஏன்னா உண்மை பேசுறவங்க 1-2 பேராவது உயிரோடு இருந்தா தானே நம்ம உயிரோடு இருக்க முடியும். அவர் இல்லையே. இப்ப நான் சொன்னோன்னே ஒருத்தன் வந்து கேட்க, அப்ப ராமர் கிருஷ்ணர்லாம் இல்லைங்களான்னு. கதப்பா பாரதி சொல்றான். பாரதி முற்றிலும் கற்று துறை போனதனாலே ஜீவா சொல்றார். எல்லோரும் ஓர் நிலைன்னு சொன்னானே பாரதி, அது வரணுங்கிறது தானே அந்த கலையில் ஏன் துவக்குனீங்கன்னா நல்லா அருமையா சொல்றாரு. மக்களுக்காக, ஜனநாயகத்தை காப்பதற்காக, ஆன்மீக சிந்தனை உள்ள மக்களையும் சேர்த்து காப்பாற்றுவதற்காக, மக்களுக்கு எல்லா வழிகளிலேயும் நன்மையும் நியாயங்களும் கிடைப்பதற்காக கலைஞர்களை கூட்ட வேண்டும்ங்கிறது. அவர் இன்னொரு ஆச்சரியம் எனக்கு, இப்ப எல்லா தலைவனும் சினிமா தேடி போறான், சினிமா நடிகனை தேடி, கலைஞர்களை தேடி. ஆனால் தமிழ்நாட்டின் தலை சிறந்த நடிகர்களும் கலைஞர்களும் தோழர் ஜீவாவை தேடி ஓடி வந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் எல்லாரும் டி.கே. சண்முகத்தில் ஆரம்பிச்சு எம்.ஆர். ராதாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து என்.எஸ். கிருஷ்ணன் எம்ஜிஆரை கூட்டிட்டு தாம்பரத்தில் ஜீவா பேச்சு கேட்க நடத்தியே கூட்டு போயிருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் சொன்னார், என்ன இப்படி ஒரு ஆள் இருக்கிறார். கடைசி வரை எம்ஜிஆர் ஜீவா அவருக்கு பணம் தந்து உதவிவிட வேண்டும் என்று முயன்றிருக்கிறார். ஜீவா வாங்கவே இல்லை, இல்லை வேணாட்டார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஒரு இயக்குனர் இருந்தார்ல, அந்த காலத்தில் பணமா பாசமான ஆரம்பிச்சு ஒரே கேள்வியாக கேட்டுட்டு இருப்பார் இல்லையா. அவர் நவாப் ராஜமாணிக்கம் கப்பலில் இருந்த 7000 நாடகங்களையும் படித்தவர், மல்லியத்துக்கார். அவர் சாரதான்னு முதல் படம் மிகப்பெரிய வெற்றி இல்லைங்களா. அந்த படத்தை பார்த்துட்டு அகிலன் என்ன பண்ணிட்டார், சிநேகிதின்னு ஒரு நாவல் எழுதி என் நாவலை தான் அவர் எடுத்தார்னு வழக்கு போடுறார். யார்? அகிலன். அகிலனுக்காக இது வக்காலத்து தாக்கல் பண்ணது மோகன் குமாரமங்கலம். உடனே அவர் விசாரிக்கிறார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், மோகன் குமாரமங்கலம் எப்படி இவருக்கா வந்தார்னு. ஜீவா சொல்லித்தான் வந்தார்னு தெரியுது. உடனே கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் நவாப் ராஜமாணிக்கம் கம்பெனியில் இருக்கும்போது தோழர் ஜீவா அங்கே போகும்போதெல்லாம் அவர் தான் அவருக்கு உணவு கொடுக்கறது வைக்கலாம். இவர் தெரியும் போது இவர் போய் பார்க்க போயிருக்காரு. போன உடனே தம்பி வா 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 நல்லா இருக்கா வான்னு உட்கார்ந்துருக்காரு. இவர் சொல்லியிருக்கிறாரு, சிநேகிதி நாவல் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. ஜீவா வெட்கப்பட்டாருங்கிறார் கோபாலகிருஷ்ணன். படிக்கல தம்பி. என் படம் பார்த்தீங்களான்னாராம். பார்க்கல தம்பி. அதையும் படிக்கல, என் படமும் பார்க்காம அகிலனுக்காக மோகன் குமாரமங்கலத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே சரியான்னு கேட்டிருக்காரு. ஒன்று செய்வோமான் இருக்கார் ஜீவா. இன்னைக்கே அந்த நாவலை கூட படிச்சிடுறேன், இன்னைக்கே உன் படத்தை பார்த்துட்றேன் இருக்கார். நேர போய் நாவலை கொடுத்துருக்கார். நாவலை முழுவதையும் படிச்சிருக்கார். கோபாலகிருஷ்ணனுடைய அலுவலகத்திலேருந்தே படத்தையும் பார்த்துருக்கார். வந்து கோபாலகிருஷ்ணனை கையை பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சுக்க தம்பி, அவசரப்பட்டு செஞ்சுட்டேன், தப்பு தான், அந்த நாவலுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு படுத்திருக்கார். இப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கஞ்சா கேஸில் ஜெயிலில் இருப்பான். யாரு தலைவர்கள்ட்ட போய் சொன்னா உடனே கேஸ் அதான மகேந்திரன், உடனே கஞ்சா தான் கிடைக்குது. ஏன்னா கஞ்சா கருப்பு கலைமாமணி வாங்குறானே நீங்க. அதனால அந்த இப்படி ஒரு மனுஷனை நீங்க எங்கேயாவது ஒரு பைத்தியாரனை பார்ப்பீங்களா? படுத்து தூங்கிட்டாராம். பேசுவாலட்சம் அப்படி அழுறாரு, அழுதுகிட்டு எழுதுறாரு. இரவிலே திடீரென்று ஜீவா எழுந்து அமர்ந்தாருங்கிறார். உட்காந்து தம்பி தம்பிங்கிறார வந்து சின்ன போனாராம். தூக்கம் வரலடா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ என்னை மன்னிச்சு கொண்டிருக்க எழுதுறாரு கோபாலகிருஷ்ணன். அடுத்த மாதம் அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிற பொழுது மோகன் குமாரமங்கலம் அதில் வழக்கறிஞராக இல்லை. எவ்வளவு நேர்மை. படிக்கலன்னு ஒத்துக்கிட்டார் பார்த்தீங்களா? இது நான் அதை படிக்கலடா. சின்ன நாமல சொன்னாரு, தொல்காப்பிய மாநாடு நடந்திருக்கு ஒரு ஊர்ல. சின்ன நாமல சும்மா பார்க்கலான்னு போய் உட்கார்ந்துருக்காரு. மாநாட்டுக்கு தலைமை தாங்காத வராதனால அந்த மாநாட்டில் இருக்க தமிழறிஞர்கள் சின்ன நாமலை கூட்டு தலைமை தாங்கன்னு இருக்கான். சின்ன நாமலை சொல்லியிருக்காரு, எனக்கு தொல்காப்பியம் தெரியாதுன்னு இருக்காரு. அவனை சொல்லியிருக்கா, நீங்க அவையடக்கத்தோட சொல்றீங்க, உங்களுக்கு தெரியும்னு இருக்கான். உன்னை சின்ன நாமலை நினைச்சிருக்காரு, நம்ம படிக்காமலே நமக்கு தெரியும்னு இவன் நினைக்கிறானே, தமிழ்நாட்டை நிறைய பையா சேர்ந்து கெடுத்துட்டானே, நம்ம என்ன பண்றதுன்னு உடனே நீங்க தலைமை தாங்க வாங்கன்னு உட்காந்து வச்சுட்டான். சின்ன நாமலை யோசிச்சிருக்காரு, தலைமை தாங்கியாச்சு, ஏதா பேசணுமே. தொல்காப்பியம் தொன்மையான காப்பியம் நாராம். அந்த எல்லாரும் கை தட்டியிருக்கான். அடுத்து சொன்னாராம், தொல்காப்பியத்தை நான் நுணுகி நுணுகி ஆராய்ந்தேன். இவரு எது அதிலே 86 சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கின்றன சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சான். அடுத்தால ஒரு தமிழறிஞன், எல்லாம் போலி தமிழறிஞனு தானே இருக்கான் தமிழ்நாட்டில். அவன் வந்திருக்கான், ஐயா
தொல்காப்பிய பெருங்கடலேன்னு இருக்கான் இவர் சொல்லியிருக்கான், நீங்கள் இன்னொரு முறை தமிழ் இனத்திற்காக அதை நுணுகி ஆராய வேண்டும். அதிலே 130 சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கின்றன. நான் அவன் அப்ப இவர் நினைச்சாரா நம்ம தப்பிச்சிட்டோம், இதுக்கு மேல இருக்கு, அந்த போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், நமக்கு என்னடா. இப்ப பல பேர் தமிழ்நாட்டை தமிழை முழுமையா படிச்ச மாதிரி ஏமாத்திட்டு இருக்கானே அயோக்கியனுக்கு. தமிழே படிக்காம தமிழை எழுத தெரியாம எவனையாவது எழுத சொல்லி தாம் பேர்ல போட்டுக்கிற தலைவனுக்கு. ஜீவாட்டு நேர்மையை பார்த்தியா, படிக்கலடாதேன்னு இருக்க. நான் படிக்கல தம்பி, கொண்டு வா. ஏஎல் ராகவன் தெரியுமா, பாடுவார், தாராபுரத்துக்கார். ஏஎல் ராகவன் எம்என் ராஜத்தை திருமணம் பண்ணார், 2ஆவதா. அவர் வீடு கட்டிட்டு இவர்கிட்ட போய் எனக்கு பேர் வைக்கணும் வீட்டுக்கு. எவ்வளவு பெரிய தலைவர் பாருங்க, பேர் வீட்டுக்கு வைங்கன்னா தமிழகம்னு பேர் வச்சிருக்காரு ஜீவா. என்னது தமிழகம், திறந்து வைக்கிறதுக்கு பாருங்கன்னு போய் திறந்துருக்காரு. இரவு அவர் ஏஎல் ராகவனை காரில் கொண்டு விடுறேன் இருக்காரு. இல்லை தம்பி, எனக்கு ரயில்வேல பாஸ் இருக்கு, மாம்பழத்தில் போய் ரயில் ஏறி போயிடுவேன் இருக்காரு. இல்லையா, நான் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் அது வேணா அனுப்பு, இனிமேல் கார்லாம் அனுப்பாது, எனக்கு அது பழக்கம் இல்லைன்னு இருக்காரு. கட்சி பணத்தை கையில் ஒரு 2000-3000 ரூபா வச்சுட்டு ரயிலில் வந்த மனுஷன் சாப்பிட மாட்டானா ஐயா? செங்கல்பட்டில் இறங்கினா நம்ம கோட்டையப்பன மாதிரி ஒரு தோழர் போய் வணக்கம் தோழர்னு இருக்காரு, 2 டீ வாங்கி கொடு, பசிக்கு ராத்திரிலாம் சாப்பிடலன்னு இருக்காரு. கூட போன தோழர் கேட்டிருக்காரு, கையில் பணம் இருக்கேன்னு இருக்காரு, அது கட்சி பணம், அதில் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. கட்சி பணத்தை குடும்பத்துக்கு எடுக்க தெரியாத கூமுட்டையா இருந்திருக்காரு. அது மொத்தத்தையும் எடுத்துக்கிற வேணாமா? இப்படியா ஒரு மனுஷன் இருந்திருப்பாரு. இல்லை 2 விஷயம் இருக்கு உங்களுக்கு சொல்ல, நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் சொல்வது எதுவும் பொய் இல்லை, எனக்கு இதே பழகம் தான். நாஞ்சில் நாடன் சொன்னா நீ ஜீவா மாதிரி தானே வம்பு பண்ற, எல்லாத்துட்டையும் உண்மை ஏன் பேசுறேன்னா பேசிட்டு போறா செத்து போவேன், எவனுக்கு பயப்படணும்? மரணம் உறுதி தானே, மரணத்துக்கு அஞ்சிரம் தானே, கண்ட நாயெல்லாம் பார்த்து பயப்படணும். எனக்கெல்லாம் பயம் கிடையாது, ஏன்னா இது நாயின்னு எனக்கு தெரியுது. நான் எதுக்கு பயப்படணும்? ஒரே அடி அடிச்சா ஓடிடுவது, சும்மா மிரட்டிட்டு இருக்கணும் வைங்களேன். கட்சி பணத்தை இந்த கல்லூரி மாணவர்கள் நல்ல பையன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து என்ன சொல்றான், இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்களையா நேர்மையாங்கிறான். மோசமானவன் என்ன சொல்றான் தெரியுமா, இப்படிலாம் மெண்டல்கள் நிறைய பேர் இருந்திருக்கான். என்னையா விளங்காதவன், ஒரு வருஷத்திலே ஒரு 2000 கோடி சம்பாதிக்க வேண்டாமாங்கிறானே, கெடுத்துட்டானே தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டு பயில்களை திரைப்பட நடிகர்கள் அத்தனை பேர் இவர்த்த ரசிகனா இருந்திருக்கான், இவர் எவன்ட்டி ரசிகனான். எம்.ஆர். ராதா எவ்வளவு பெரிய ஆள் அவரு. எம்.ஆர். ராதா சொல்றாரு, இவருக்கும் இவர் மனைவிக்கும் காதல் கடிதம் கொண்டு கொடுக்கிற தூதுவனே நான் தாங்கிறார். நான் தான் அனுமான் வேலை பார்த்தேன், ஆனா இவனை மாதிரி காதல் கடிதம் எழுதுறவன நான் உலகத்திலே பார்க்கலங்கிறார். என்னன்னு ஒரு கண்ணே பொண்ணே மணியேன்னு எழுதுவானா, அதை விட்டுட்டு காரல் மார்க்சும் அவன் மனைவியும் வறுமையில் வாடியது போல் நாமும் வாடினாலும் முதல் கடிதமே காதல். இவன் தான் எழுதுறான்னா அவளை அதை படிக்கிறாயா. இந்த 2 கிறுக்குக்கு மத்தியில் நான் ஒரு கிறுக்கு போய் அந்த லெட்டரை தூக்கிட்டு அலைஞ்சிருக்கேன் 6 மாசமாங்கிறார் ராதா. ஒரே நேரத்தில் 4 மனைவியை காதலிக்க தெரிஞ்ச தலைவனா இந்த மனுஷன் இல்லாம போயிட்டாரு. நான் உண்மையில கம்யூனிஸ்ட் கட்சி மேல எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா, ஜீவாவெல்லாம் மகேந்திரன் சொல்றேன், தமிழ்நாடு பூரா சொல்லியிருக்க வேண்டாமா இளைஞர்களுக்கு? இப்ப நம்ம சொல்லும் போது மிரடுறான் ஐயா. பெருந்தலைவர் காமராஜ் அப்படியே தாம்பரத்துக்கு வராரு, இந்த அவ்வை தொடக்கப்பள்ளியை துவக்கி வைக்க அங்க நிறுத்துறாரு. எப்பா ஜீவானந்த் இங்க தானே இருக்கிறான்னு வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாக்கடையெல்லாம் தாண்டி போனா இவர் இருக்கிறாரு. நீ துவக்கி வச்ச பள்ளிக்கூடங்கிறாங்களே ஜீவா, வாயம் போலாங்கிறாரு. நீ போ, நான் வர்றேன் 1/2 மணி நேரத்துலங்கிறாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு போறாரு. என்னடா 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தேன், ஒரு வேட்டி தான் இருந்ததுடா, துவைச்சு காய போட்டிருந்தேன், அது கெட்டிட்டு வரணும், அதான்டா தாமதமா வந்தேன். இப்ப எந்த வீட்டுல வேட்டி அவுத்து வைக்காங்கிறதே தெரியலையா நம்ம மக்கள். ஒத்த வேட்டியை காய போட்டு உடுத்தி இந்த தமிழர்களுக்கும் இந்த இனத்திற்கும் இந்த நாட்டிற்கும் உண்மையாக வாழ்ந்த தலைவர்களை எல்லாம் மறக்கடிக்க செய்துவிட்டு கண்ட இடத்தில் வேட்டியை கலத்தி வைக்கிற கபாதிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே தலைவர்களாக வாழ்கிறார்களே, அவனுங்களை எதிர்த்து தான் கலை இலக்கிய பெருமிடத்தை துவக்கினார் அவர். உண்டா இல்லையா தோழர்? அந்த கூட்டத்தை எதிர்த்து இவ்வளவு நேர்மையாட்டும். மகாத்மா காந்தி இருக்கார்ல, தமிழ்நாட்டில் 2 பேர் தானே அந்த ஆள் பாராட்டினார். இன்னொருத்தன் பாராட்ட வாங்கிறதுக்கே சம்மந்தி ஆயிட்டான், அது வேற விஷயம், அது அரசியல். கேட்டீங்களா? சென்னைக்கு வந்து இருக்கிறாரு, ஒரு வீட்டில் இருக்கிறாரு, பாரதி போறான், அவன்கிட்ட விசிட்டிங் கார்டெலாம் கிடையாது, ஏன்னா வியாபாரி இல்லை. நீ
வியாபாரினா விசிட்டிங் கார்டு வச்சிருக்கணும், நான் என்ன தொழில் பண்றேங்கணும், அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு வாங்கிட்டு போனோம். இவன் ஒண்ணுமே கொண்டு போல உள்ள போயிட்டான். தடுத்து பார்த்துருக்கான முடியல. நான் ராஜசேகரன் கூட வருத்தப்பட்டேன். பாரதி படத்துல தப்பா காமிச்சிருந்தா ராஜாஜி அறிமுகப்படுத்துறதா. ராஜாஜிலாம் அறிமுகப்படுத்தல. ஏன்னா ராஜாஜிக்கு பாரதியை பிடிக்காது. ஏன்னா அவன் தான் பார்ப்பான ஐயரண்ட காலமும் போச்சேன்ட்டானே. என்ன தோழர், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாடிட்டானே. எப்படி இவங்களால அவர் அறிமுகப்படுத்தல. இவன் போன உடனே சொல்ல மிஸ்டர் காந்தி could you preside over my function today at மெரினா பீச்சுங்கிறான். அந்த ஆள் பெரிய மனுஷன் பார்த்தீங்களா, அடையாளம் தெரியுது. நல்லவனுக்கு நல்லவனை தெரிஞ்சிடும், அயோக்கிய பக்கத்தில் இருந்தாலும் அவருக்கு தெரியுது. உடனே காந்தி என்ன பண்றாரு, இன்னைக்கு முடியாது நாளைக்குங்கிறாரு. இல்லை நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு கூட்டம் நடத்துற, காட் பிளஸ் சொல்லிட்டு போறான். உடனே காந்தி ராஜாஜிட்ட சொல்றாரு, இவனை பாதுகாத்து வைங்க, இவன் இந்த நாட்டினுடைய சொத்துங்கிறார். அந்த பாரதியை தானே ஜீவா தனக்கு வழிகாட்டியா கருதினாரு. சிராவையில் ஆசனம் வச்சிருக்காரு. இங்கே இருந்து சொல்றாரு, நீங்கள் சனாதன கொள்கையை மாற்ற முடியாது என்று சொல்வதனால் நான் உங்களை கண்டிக்கிறேன், உங்களை எதிர்க்கிறேன், உங்களிடம் நான் விலகப் போகிறேன் கடிதம் எழுதுறாரு காந்திக்கு. இந்த காந்தி ஒரு அற்புதமான ஆளுங்க. எழுதின கடிதத்தெல்லாம் படிச்சிருக்கான அந்த ஆளு. இல்ல தோழர், நான் இப்போ ஒரு 200 கடிதம் டெல்லிக்கு எழுதினேன், ஒரு பேரும் படிச்ச மாதிரி எனக்கு தெரியும். ஆனா எல்லா பேரும் பதவியில் இருக்கான். அந்த கிழவன் பாருங்க, அங்கே இருந்து ஜீவாவுக்கு பதில் எழுதுறாரு, நான் தமிழ்நாட்டிற்கு வருகிற பொழுது உங்களை வந்து சந்திக்கிறேன். காரைக்குடிக்கு வர்றாரு. சாகணேசட்டி ராஜாஜிக்கு இந்த ஜீவாவை பார்க்கணுங்கிறாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நாங்க போய் கூட்டு வரோங்கிறான். நான் தான் வந்து அவரை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறேன், நம்ம போவோம். அதான் அதனாலதான் அவன் தேசத்தந்தை நேர போறாரு. அவருக்கு என்ன நினைப்பு, எவனோ ஒரு பெரிய கிளவேண்டு போறாரு. இது 10 இடத்துல கண்ணகரேன்னு. இவர் கொஞ்ச நேரம் ஒன்றும் ஓடல. நீங்களா ஜீவாங்கிறாரு. ஆமாங்கிறார். உங்கள் கடிதம் என்னை 3 நாட்கள் தூங்க விடவில்லை, அது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். சொட்டி இத்தனை பெரிய ஆசிரமம் நடத்துகிறீர்களே, உங்களுக்கு என்ன சொத்து இருக்கிறது ஜீவா? ஜீவா சொல்றார், இந்தியா தான் என் சொத்து. காந்தியடிகள் பதிலுக்கு சொல்லால், இல்லை இல்லை தவறாக சொல்லுகிறீர்கள் ஜீவா, நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து. 2 பேரும் தான் பாராட்டுகிறார். ஒன்று பாரதி, அப்புறம் ஜீவானந்த். வேற யாரையாவது காந்தி அவர் லேசில் பாராட்டுவாரா? காந்தி போய் எஸ்ஏ டாங்கே கைதான உடனே நாங்க போய் பார்க்குறாரு. தோழர் தாப்பா எல்லாரும் போய் ஜீவாட்ட கேட்டிருக்காங்க, என்ன காந்தி போய் அவரை பார்க்குறேன். அந்த கிழவன் லேசுப்பட்ட கிழவன் இல்லைங்கிறாராம் யாரு, ஜீவா. அதுக்குள்ளேயும் அவன் ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பான் அந்த கிழவன். என்ன ரசனை பாருங்க, அந்த கிழவன் லேசுப்பட்ட கிழவன் கிடையாது, காந்தி உண்மையானவர். மனசுக்குள்ள காந்தி அவருக்கு கடையேஸ்வரர் இருந்திருக்காரு. அதனாலதான் சாகிறதுக்கு முதல் நாள் சர்வோதய சங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் போய் மரணம் அடைகிறார். ஜெகநாதன் நடத்துகிற சார் அப்போதானே தோழர் மகேந்திரன், சரிதானே நான் சொல்வது, அங்கே கலந்துக்கிட்டு தான். அது மட்டும் இல்லை, சாவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு சம்பத் அவர்கள் துவக்கிய தமிழ் தேசிய கட்சி மாநாட்டில் போய் பேசியிருக்காரு. உடல்நலம் சரியில்லாமல் ரயிலுக்கு போகணுமா. அப்பவும் சம்பத் சொல்றாரு, இந்த பெரியார்கிட்டேருந்து வெளியே வந்துட்டார். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எல்லா தலைவனுடைய யோகியதையும் வெளியில சொன்ன ஒரே தோழர் ஜீவா ஒருத்தர் தான். தைரியமா நெஞ்சுரத்து. நான் ஏன் நாத்திக நானேன் பகத்சிங்கனுடைய அந்த உயிரை அவர் மொழிபெயர்க்கிறாரு, புத்தகமாக வெளியிடுறாங்க. அவர் பெரியாருடைய தம்பி பேர்ல. பிறகு கைது வாரண்ட் வருது. அவங்க 2 பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கைதிலேருந்து தப்பிச்சுட்டாங்க. ஜீவாவை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுன்னு பெரியார் 4 நாளாக சண்டை போட்டுருக்காரு. ஒரு மாட்டான் இருக்காரு. ரொம்ப கட்டாயப்படுத்தி பெரியார் அந்த கையெழுத்து வாங்கி மன்னிப்பு வாங்க சொன்ன வெளியே வந்து சொல்றாரு, என்னை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்து வாங்கினார் பெரியார்னு சொல்றாரு. வெளியே சொல்லலாமா? தந்தை பெரியார்ல சொல்லணும். இந்த மனுஷன் இந்த உண்மையை வெளியே வந்து சொன்னா அதோடு மட்டும் இல்லை. இங்கே அந்த கோயம்புத்தூர் தானே ஐயாமுத்து பெரியவர் இருந்தார். அவர் சுயமரியாதை இயக்கத்தில் கதரை எரிக்கணும் தீர்மானம் போட்டிருக்காரு. இவர் அதை எதுக்குறாரு, அதெல்லாம் கூடாதுங்கிறார். அதனால வெளியே வந்து தேசிய சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று தோக்குறாரு. ஜீவா மறந்துடாதீங்க. இல்லை செய்தி என்ன தெரியுமா, அதே ஐயாமுத்து தான் அதுக்கு பின்னால ஒரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு கதர் வாரியத்திற்கு தலைவரானார். ஜீவாவுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்கெல்லாம் திரும்ப வருவாங்க. நான் போன கம்பன் கழகத்துக்கு என்ன திட்டின பயிலே வருவான். இந்த கதரை எரிக்கிறேன்னு சொன்ன ஒரு கதர் பெரிய மனுஷங்களுக்கு தான் தெரியும். பெரிய மனுஷங்களுக்கு தானே தெரியும். அப்ப காந்திக்கு கடிதம் எழுதுறது மட்டுமில்ல, பெரியார் தவறு செய்தாரா கண்டிக்கிறார். திருத்துறைப்பூண்டியில் அவரோட சண்டை போடுறார். நீங்கள் பார்ப்பன எதிர்ப்பு என்ற பெயரில் காங்கிரஸ் எதிர்ப்பை கொண்டு வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு என்கிற பெயரில் ஏகாதிபத்தியத்தை ஆதரிக்கிற நீதி கட்சியோடு போவதற்கு முயலுகிறீர்கள் குற்றம் சாட்டியிருக்கார் பெரியார். மறந்துடாங்க. பெரியாரை விட்டு யார் வெளியே போனாலும் அவங்களை அவர் காரி துப்பி அசிங்கப்படுத்திடுவார் பெரியார். அதான வரலாறு.
அண்ணாதுரையை கண்ணீர் துளியிட்டார். இன்னொரு தலைவர் என்கிட்ட வெள்ளி தமிழர் திருண்ண பயா வேணாரு. கேட்டீங்களா? இவன் புறான் துரோகி பயலு வேணாரு. மேடதோறும் சொல்வார் தெரியுமா? கொஞ்சம் கொச்சையா கூட பேசுவார். இவனுங்கெல்லாம் எங்க பறந்தானுங்கன்னு தெரியுமா பேசுவார் பெரியார். அவர் வாழ்நாளில் அவரோடு இருந்து அவரை நேருக்கு நேர் கொள்கை அளவில் முரண்பட்டு போராடிவிட்டு வெளியேறிய ஒரு தலைவர்களில் ஒரே ஒரு தலைவரைத்தான் பெரியார் எந்தவித அப்பழுக்கும் சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, ஜீவா மிகப்பெரிய வீரர், வீரமான செயல்கள் செய்ய வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அதற்கு என் இயக்கம் இடம் தராததனால் எந்த இயக்கத்திற்கு போனால் வீர செயல்கள் செய்ய முடியுமோ அந்த இயக்கத்துக்கு ஜீவா போய்விட்டார் என்று பாராட்டி இருக்கிறார்கள். இது வரலாறு இல்லையா? பெரியார் வாயிலிருந்து வாங்க முடியுமா? லேசில் ஒரு பாராட்டக்கூடிய ஆளா? பாராட்டினா அதுக்கு ஒரு 50 ரூபா ஃபீஸ் வச்சிருப்பார். இதுக்கு ஒரு பாராட்டுனா ஒரு 50 ரூபாயை நீ கொடுத்துரு. இளங்கோவன் சொன்னா ஒரு தடவை நான் போய் போட்டோ எடுக்கணும் போனேன், ஏன்ட்டே திட்டு வாங்கிட்டாரு, பேரன்னு பார்க்கல சொன்ன. சரி, அது கொள்கை. அவர் அதை சரியா வெளியேறினவர் தானே. அதை விடுங்க. தமிழ் குறித்த தவறான தகவல்கள் வருகிற பொழுதெல்லாம் பாஞ்சிருக்காரு. பெருந்தலைவர் காமராஜர் ஜீவாட்ட கேட்டிருக்காரு, நான் உனக்கு ஒரு வீடு தரேன் வந்துறேன். இவர் சொல்லியிருக்காரு, இந்த தாம்பரம் பகுதியில் இருக்க குடிசைவாழ் மக்களுக்கெல்லாம் அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடு காமராஜ். அதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ்கார் விடுவாரா, எங்க முதலமைச்சர் காமராஜ் அப்படின்னு ஏதோ பேசிட்டார் போல ஏட்ட ஜீவாட்ட. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, காமராஜ் அவன் சட்ட பாக்கெட்ல வச்சிருக்கான் இருக்காரு ஜீவா. ஒரு வாரம் கழிச்சு காமராஜ் இவர் எல்லாரும் சந்திச்சு பேசுறாங்க இந்த விஷயமா. அப்ப அந்த ஆள் எல்லா கட்சியிலும் தான் இருப்பான் அயோக்கியம். அது வள்ளுவர் காலத்திலே சொல்லியிருக்காரு, நல்ல தலைவர்களை சுற்றி அயோக்கிய பையில 10 பேர் வந்துடுவான், அவன் தான் அடுத்த கட்ட தலைவன் ஆயிடுவான் அந்த நாட்டினுடைய துருஷம் வள்ளுவர் பாடியிருக்காரு. ஆனால் அங்கே பக்கத்தில் வந்து சொல்லிக்கான், ஐயா நீங்க ஏன் பாக்கெட்ல இருக்கீங்கன்னு ஜீவா சொல்றாரு. காமராஜ் சிரிச்சாரான், என்ன பண்றது, நீ தான் என்ன விட்டுட்டு போயிட்டு இல்லை, நீ என் கூட இருந்தா ஓம் பாக்கெட்ல தான்டா நான் இருப்பேன், இந்த பைய பாக்கெட்ல எல்லாம் நான் இருப்பேன் இருக்காரு அவரு. யார் காமராஜ்? இந்த பைய பாக்கெட்ல இருக்க அளவுக்கு நான் என்ன கேவலமானவனா, நீ போயிட்ட. நெருங்கிய நண்பரிடம் காமராஜ் சொல்லியிருக்காரு, ஜீவா எந்த நேரம் எதுக்காக போன் பண்ணாலும் ஆளனுச்சாரு உடனே எனக்கு சொல்லிருங்கடா, அவனெல்லாம் செய்த தியாகத்திலே தான் நான் இந்த பதவியிலே உட்கார்ந்து இருக்கிறேன்னு காமராஜ் சொல்லணும்ல, சொல்ல மனசு வரணும்ல. ஒத்த வேட்டியை வச்சுக்கிட்டு கிழிஞ்ச சட்டையை வச்சுக்கிட்டு நான் பார்க்கும்போது ஒரு 14 வயசு எனக்கு, ஒரு ஆப்டர் ஆயிரம் ஒரு மார்க் ஷாட் போட்டிருந்தார், ஒரே ஆட்டம் மேடை, என்ன சத்தங்கிறீங்க. 10 பேர் இருந்தாலும் 3 மணி நேரம் பேசியிருக்காரு, அதுதான் நேர்மை. இப்போ ஏன்டி சில பேர் கேட்பான், என்னங்க இந்த இடத்துல 2 மணி நேரம் பேசுறேன்னு என்ன கேட்கணும்னு வந்திருக்கான், சொல்லணும்ல. அது ஜீவாட்ட படிச்சது. 2 மணி நேரம் பேசுவாரா, சொல்லுவாரா, 20 பேர் கேட்கத்தானே வந்திருக்கிறான், பேசணும்ல, இவனுக்கு உண்மை சொல்லணும்ல, இவனுக்கு நியாயத்தை நம்ம உணர்த்தணுமா இல்லையா. எத்தனை பேர் இருக்கான் இப்போ, லாரியில கூட்டு வராங்க மகேந்திரன். மெட்ராஸ்ல 250 ரூபாயாம இருக்கு, பிரியாணி உண்டாம், குவார்ட்டர் உண்டாம், எல்லாம் உண்டாமே. அவங்க வந்து ஓவர் டைமுக்கு வேற சம்பளம் கேட்குறாங்க. என்னடான்னு உங்க தலைவன் கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் அவுத்துட்டான், அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க, அவன் 60 அறுத்துட்டான். ஐயா நான் எங்க எந்திரிச்சு அவர் கல்கத்தா தமிழ் சங்கத்துக்கு பேச போயிருக்காரு, மறந்துடாதீங்க. அந்த கலையை வைக்க பண்ணுவோம், எவ்வளவு பெரிய மனிதர் பாருங்க. அவங்க எஸ்ஐ டாங்கே சொல்றாரு, ஜோதி பாசுவும் பூபேஷ் குப்தாவும் உலகத்திலே நடைபெறுகிற தொழிலாளர் மாநாடுகளுக்கெல்லாம் செல்வார்கள். அந்த தொழிலாளர் மாநாடுகளிலே அந்தந்த நாட்டு தொழிலாளர் தோழர்கள் அவரவர்கள் நாட்டு கலைகளை, இசைக்குழுக்களை, நாடக குழுக்களை கொண்டு வந்து நாடகம் நடித்து காட்டுகிற பொழுது ஜோதி பாசுவிடமும் பூபேஷ் குப்தாவிடமும் கேட்டிருக்கிறார்கள், உங்கள் நாட்டிலே கலைகளோ நாடகங்களோ இசைக்குழுக்களோ கிடையாதோ என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் கேட்பார்கள் என்பதனை கேட்டு பூபேஷ் குப்தாவும் ஜோதிபாசும் வந்து சொல்லித்தான் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் எனக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே கலையும் இலக்கியமும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி வீணாய்விடும் என்று உணர்ந்தவன் தோழர் ஜீவா என்கிற அந்த தமிழன் ஒருவன் தான். அவன் தான் இதை தோக்கனான்னு எஸ்ஏடாங்க சொல்றார். கல்கத்தால போய் பேசுறாரு தமிழ் சங்கத்தில், 70 புலவர்களை பத்தி பேசி, முகமது இக்பாலை பத்தி, தாகூரை பத்தி. தாகூரை இவரு பேசி முடிச்ச உடனே தாகூர் மகா வந்து சொல்லிச்சான், எங்க அப்பா கவிதைய இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுவரை எங்க அப்பா கவிதை எனக்கு புரிய முடியல, இவன் பேசியதனால். இவர் மொழி தெரியுமா? கல்கத்தால போய் ஒரு வால் போஸ்ட் கிடையாது, தென்பாண்டி சிங்கமே வருக வருகன்னு கல்கத்தால ஒட்டவே இல்லை. இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இது இந்த டெக்னிக்லாம் அந்த மகேந்திரனுக்குலாம் தெரியுதா? வேஸ்ட். தென்பாண்டி அது எதுக்கு அடிக்கான்னு இந்த பயலுக்கு தெரியல.
ஆம்பளை சிங்கம் ஒரே வேலை தான் செய்யும், வேற எதுவுமே செய்யாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். வேட்டையாடுறது பூரா பொம்பளை சிங்கம் தான், ஆம்பளை சிங்கம் வேட்டையாடப்பா. நீங்க அந்த புத்தகம் படிச்சு பாருங்க. நான் அந்த ஜீவா மாதிரி புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன புத்தகம் கிடைச்சாலும் வாங்கிடும், படிச்சுனேன். கொண்டா எல்லா பத்திரியும் எனக்கு வருது. எதுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு பத்திரிகை ஒரு நல்ல செய்தி வந்து தீய செய்தியும் தெரிஞ்சுக்கோமே நாட்டை பத்தி. தென்பாண்டி சிங்கமே, தமிழே நீங்கானே, நீதான் வள்ளுவர், நீதான் கம்பர், நீதான் இளங்கோ. ஏன் அவங்க எல்லாம் செத்துட்டான், அதனால நீ வச்சுக்கோ. அதெல்லாம் நாங்க இல்லை, நாங்க இருக்கோண்டா. கம்பராமாயணத்தில் 8000 பாட்டு நான் சொல்லுவேன்டா. இப்ப கேட்டாலும் திருக்குறள் முழுமையும் சொல்லுவேன்டா. பரிமேலழகர் ஒரே நான் சொல்லுவேன்டா. என்னடா அநியாயம் நடக்குது இந்த நாட்டு. அத்தனை பெரிய தமிழ் அறிஞனவர், 70 புலவர். கல்கத்தாவே மிரண்டிருக்கு தோழர். கல்கத்தாவுக்கு தமிழர்கள் சொல்றான், இப்படி ஒரு மனிதனா, இப்படி ஒரு கல்வியா, அது சொல்லுகிற விதத்தை. பெரியார் சொல்றாரு, ஒரு கொள்கையை குறித்து பேசுவதற்கு ஜீவாவிடம் நீங்கள் அதனை ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால், அதை நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரு தோழனை, 10 தோழனை அவர் எதிரில் உட்கார வைத்தால், வாழ்நாள் முழுவதும் அதனை எதிர்க்க வேண்டும் என்று பிறந்தவனாகவே அவன் இருந்தாலும், ஜீவா பேசி முடிக்கிற பொழுது அந்த கொள்கையை அந்த 10 பேரும் ஏற்றுக்கொண்டு விடுவான். அப்படி பேசுகிற ஆற்றலுடைய அறிஞன் ஜீவாங்கிறார். அது எதுக்கு சொன்னார்னு உங்களுக்கு எல்லாம் புரியாது. அவர்கிட்ட இருந்தவன் பூரா கூமுட்டைங்கிறது இப்படி சொல்லியிருக்காரு. மற்ற பயா பூரா, மற்றவன் பூரா பேசுனா நாட்டை கெடுத்துருவான், இவன் ஒருத்தன் தான் நாட்டை. அதானே மகேந்திரன், பெரிய மனுஷங்க சொன்னா அதுல பின்னால ஒரு விஷயம். இலங்கைக்கு போறார். கேஜே பிள்ளைங்கிற பேர்ல தலைமுறை வாழ்க்கை நேரத்தில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கூட்டு போயிடுறாங்க இலங்கைக்கு. அங்க போய் எங்க தமிழ் பேசியிருக்காரு தெரியுமா? இவரு முழுமையாக சிங்களர்கள் வாழுகிற பாலி பகுதியில போய் இவர் தமிழ் பேசுறாரு. பொன்னம்புரான்னு ஒரு சிங்களவன் அந்த பேச்சை 2.5 மணி நேரம் மொழிபெயர்த்திருக்கான். 15,000 பேர் கேட்டிருக்கான். அந்த சிங்களர்கள் கடைசியில இருந்து போகலையா ஒருத்தரும், சுத்தி சுத்தி வரானு. அப்ப அது சொன்னீங்க, இதை சொன்னேன், அவங்க மொழியில என்ன பேச்சு. வீரம் இருந்திருக்கு. தொழிலாளர் போராட்டத்தில் தலைமை தாங்கி போயிருக்கிறாரு. அவன் காவல்துறை ஆய்வாளர் துப்பாக்கி நீட்டிருக்கான், சுடுன்னு சட்டையை திறந்திருக்காரு. போராட்டம்னா தொண்டை நினைச்சிட்டு இவன் வீட்டில் இருக்க வேண்டாம். இவன் என்னையா தலைவன்? நாள் ஜீவா விளங்காதா, நீ பாட்டுக்கு அவனை பூரா விட்டுட்டு மறுநாள் விடுதலை செய்யணும் அறிக்கை விடணும், அவ்வளவுதானே. அது இது போய் சட்டையை திறந்துக்கிட்டு இது நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? இந்த மகாத்மா காந்தின்னு ஒரு லூஸ் அது தானே பண்ணிட்டு இருந்தது. சௌரி சௌரால போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டான், போலீஸ்காரன் செத்து போயிட்டான்னா இவர் வெள்ளைக்காரனை கூட்டு எஃப்ஐஆர்ல ஏன் பேரை சேருங்காரு காந்தி. அவன் கேட்கிறான், நீ தான் அங்கே இல்லையேங்கிறான். நான் அறிவித்த போராட்டம் தானேங்கார் இவர். என்னையா சுத்த லூசா இருக்கேங்கிறான் வெள்ளைக்காரன். அது பண்ணவன் வேற, அதெல்லாம் கிடையாது, நான் தான் போராட்டத்தை. இப்ப அப்படி இல்லை, எங்கள் அமைச்சர் கருத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறானே. அப்ப அந்த பையன் அமைச்சர்கள் இருந்து வெளியே தூக்கி போட வேண்டியதானே. அவன் புரியலையா, நெஞ்ச திறந்து சுடுனாரான். எஸ்வி சகசரநாமன் சொல்றாரு, அவரும் டி.கே. பாலச்சந்திரன் பார்க்க போயிருக்காங்க. மேலாம் போலீஸ் அடிச்சு வீங்கி இருக்குதான், என்ன போட்டுட்டு இருக்காங்களாம் பத்மாவதி அம்மா. சகசரநாமம் டி.கே. பாலச்சந்திரன் கொஞ்சம் தைரியமான பிள்ளை, இவற்றை வளர்ந்துருக்காரு. சகசரநாமம் அழுதுட்டாராம். எவ்வளவு நாள்னா அந்த அடியெல்லாம் படுறதுன்னு. வயசாயிட்டலாடா தம்பி, அதான் கொஞ்சம் தாங்க முடியல, மற்றபடி தாங்கிடுவேங்கிறான். சொல்லிட்டு மதுரம்மா, டீய மதுரம்மா அப்போ தான் எண்ணெய் தந்தது போட்டிருக்கேன், 4 நாளில் சரியாயிடும். இப்போ இப்போ என்ன பண்றான், சிறையை நிரப்புவோம்னா. புரியுதா? விடிய காலம் விடுதலை செய்யணும் வால்போஸ்ட் தயாரா வச்சிருக்கானே. முதல் நாள் கைது செய் சொல்றாங்களே இல்லையா மகேந்திரன், கைது செய், மறுநாள் காலையில விடுதலை செய் அப்படிங்கிறான். அப்போ போலீஸ்காரன் சொல்ல, அது நேத்தே சொல்லியிருக்கலாம்ல ஐயா, கைது அதையும் பண்ணுங்கிற உடனே விடுதலை செய். அப்புறம் தான் அந்த கட்சி தொண்டன் சொல்லியிருக்கான், விடுதலை செய் போஸ்டர் அடிச்சு 1 வாரம் ஆச்சு, அப்புறம் தானே கைதானம்ங்கிறான். இன்னொன்னு பாருங்க, தோழர் பகத்சிங்கினுடைய தோழர்கள் வேலூர் சிறையில் இருக்கிற பொழுது அவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்து அவர்களோடு கம்யூன் வகுப்புகளுக்கு போய் தான் இவர் கம்யூனிஸ்ட் ஆகிறார். இடேஸ்வரர் உண்மையா இருந்திருக்காரு. அவரு மாறிட்டார்னு ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், காந்தி தேர்ந்து போயிட்டாரு, பெரியார் தேர்ந்து போயிட்டாருன்னு. நான் சொல்லேன், அவர் மாறல, அவங்க மாறினதுனால இவன் மாறின மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு.
அவங்க மாறிட்டாங்க. அப்ப இவன் இடம் எதுன்னு இவனுக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டான். தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணைத்தானே திருமணம் செய்திருந்தார் இந்த பத்மாவதி. எந்த தேர்தலையாவது அதை சொல்லி ஓட்டு கேட்டாரா? தாழ்த்தப்பட்ட குலத்தில் தான் பெண் எடுத்திருக்கிறேன், ஆகவே உங்கள் வாக்குகளை தவறாமல் தமிழினத்தின் தலைவனான எனக்கே போடுங்கள். கேட்கலை அந்த கிறுக்கு. எங்கேயாவது அந்த அம்மாவை நான் தாழ்த்தப்பட்ட வீட்டில் பெண் கட்டியிருக்கேன் வாய் திறந்து சொல்லி இருப்பாரா? ஜீவா ஒழுக்கமான உண்மையான தமிழனாக அவன் வாழ்ந்திருக்கிறான். தாழ்த்தப்பட்டவதானடா முதல் தமிழச்சி. புரியல எனக்கு. சிங்கமா வாழ்ந்திருக்க. ஆனா அது வாட்ஸ்அப் சினிமாவில் தப்பு தப்பா வசனம் எழுதுறானோ நல்லா ஆயிட்டுது. சினிமா கருப்பு பணத்தை வச்சு கருப்பு பணத்தை ஒழிக்க கருப்பு பணம் வச்சிருக்கிற பயலா சேர்ந்து படம் எடுக்கிறான். அத்தை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் இருந்தார் எம் பின் குன்றும் பிறர் கொளரார் கொளார்னு பாடினாலும் அங்கவை சங்கவ. அவர் ரெண்டு பேரும் கருப்பு பொம்பளை ஆவாரா. ஒரு தமிழர் இங்க சொல்றான் வந்து என் பிள்ளைகிட்ட பழகுங்க. அப்பனா மாமனாடா நீ? அப்பனா மாமனா? தமிழன் எவ்வளவு கீழே போயிட்டான் பாருங்க. சரியா இது? அந்த கதாநாயகி தமிழ் செல்வின்னு பேரு. உடுத்தவே இல்லவா? உடுத்தவே இல்லை மகேந்திரன். ஏதாவது ஒரு காட்சியில் உடுத்திட்டு வந்துடுவான்னு பார்த்தேன். முடியாங்கிறாள். அவன் கதாநாயகன் சொல்றான் அமெரிக்காவில் தமிழ்நாட்டில் தான் பெண்ணை கட்ட வந்திருக்கேங்கிறான். அந்த நகைச்சுவை நடிகன் சொல்றான் தமிழ்நாட்டு பொம்பளை போனா கால் சென்டர்ல இருக்காங்கிறான். எவ்வளவு திமிரு. ஆனா அந்த சினிமாவை எல்லா தலைவரும் பார்த்துட்டானே சிறப்புங்கிறான். பத்திரிகைக்காரன் பூரா ஜீவா நூற்றாண்டு விழா செய்தி போட மாட்டான். இந்த படம் வருதுன்னு 6 மாசம், வந்து ஓடுதுன்னு 6 மாசம். கருப்பு பணத்தை பொழிக்க வந்த படத்திற்கு ஒவ்வொரு டிக்கெட்டும் 1000 ரூபாய் கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதுன்னு செய்தி. இது சரியா? தமிழை பொழித்தவரை தாய் தடுத்தாலும் விடையன்னு சொல்ல எவனாவது கேட்டுட்டானே? ஏண்டா கடையாளு வள்ளல்களில் தலை சிறந்தவனான பாரி மகளிர் பேரை வச்சு 2 பிள்ளை கருப்பா காமிச்சா கருப்பு தாண்டா நம்முடைய நேரம். நம்ம 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 பூர்வீக குடிதானே நம்ம நேரம் அதுதானே. அதுல என்ன கேவலம்? அது ஒண்ணு. நடிக்கிறதையும் கருப்பேன், இதை சொல்ற கிழவனும் கருப்பேன். இவனுக்கு 2 பேரையும் இன்னொருத்த இதை பேச வச்சுட்டான் பாத்தீங்களா? அவன் யாரு? சுஜாதா. அவன் தான் வசனம். இந்த லூசு போயில பூரா அவன் திரும்ப லூஸ் ஆக்குதான். இவன் பூரா போய் நாங்க லூஸ் தான் சாமி ஒத்துக்கிறோம்ங்கிறான். இதுல பெரியார் பூமிங்கிறான் இங்க இருக்கிற பயிலுக. சரியாது? ஜீவா இல்லைன்னு இருந்தா ஆடிட்டு வரல. கவிதைகள்லாம் பாருங்க எத்தனை செய்தி கவிதைக்குள்ள. ஐயா ஒரு மனுஷன் வறுமையில மாட்டிடுவான். ஐயா வறுமையில மாட்டிடுவான் இல்லையா? வறுமையில செம்மையா வாழ்ந்திருக்கானையா. நீங்க நான் நினைச்சேன் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு வாழ்நாள் முழுவதும் ஜீவா வறுமையில் வாடினார். நான் சொன்னேன் கிடையவே கிடையாது. எப்படி? அவன் செல்வந்தன். எப்படி செல்வந்தன்? வறுமையை பொருட்படுத்தாமல் வாழுகிற சக்தி படைத்தவனாக எந்த தமிழன் வாழ்ந்தானோ அவன்தான் செல்வந்தன் இல்லையா? இடும்பைக்க இடும்பை படுப்பர் இடும்பைக்க இடும்பை படாதவருங்கிறார் வள்ளுவர். துன்பம் வந்து வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள, துன்பத்துக்கு துன்பம் கொடுத்துருவான் ஒழிய துன்பத்தில் இவன் துன்பப்பட மாட்டான்னு வள்ளுவர் சொன்னார்ல. அந்த வள்ளுவனின் குரலுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தானே ஜீவா. ஒன்று. இன்னொன்னு, அறிஞர்னா யாரு? வள்ளுவன்ட்ட தானே கேட்கணும். அண்ணன் சொன்னார்ல ஜெயகாந்தன் தோழர் திருக்குறள் வச்சுக்கோன்னு சொன்னார் ஜீவா. வள்ளுவன்ட்ட போய் கேட்டேன், அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடையினாரு. வள்ளுவர் சொன்னாரு, எது தெரியுமாடா அறிவு? அடுத்த உயிர்கள் படுகிற துன்பத்தை, இன்னொரு மனித உயிரோ எந்த உயிர் படுகிற துன்பத்தையும் துடைக்க வேண்டும் என்று எது கருதுகிறதோ, எது அதற்கு பாடுபடுகிறதோ, எது போராடுகிறதோ, எது அந்த துன்பத்தை துடைப்பதற்கான வழிவகைகளை தேடி கண்டுபிடிக்கிறதோ அந்த குணம் கொண்டவன் மட்டும்தான் அறிஞன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்றால், எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரே அறிஞனாக ஜீவாதானே வாழ்ந்திருக்கிறார். அடுத்தவன் துன்பத்தை அதேதான் நோக்க. தோடர்கள் பாட்டாளி வர்க்கம் பொன்மலை இந்த கோயம்புத்தூர்ல போராட்டம், சிறைச்சாலை மன்னிச்சுக்கணும் சொல்லிட வேண்டியதானே. அண்ணாதுரை ஒரு மேடையில் வச்சுட்டு சொல்லியிருக்காரு ஜீவா, சிறைச்சாலை என்றால் என்ன என்று இப்பொழுது இருக்கிற தலைவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. நாங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனோம் மகேந்திரன், நாங்களும் போயிருக்கோம். ஜெயில அது வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றான். அது இந்த எம்ஜிஆருங்கிற புண்ணியவான அங்கே ஒரு கக்கூசும் கட்டி விட்டான். அது வரைக்கும் கக்கூஸ் கிடையாது ஜெயிலில், அதுக்கு முன்னால் கிடையாது இல்லையா?
தமிழ்நாட்டில் இப்போ பிரபலமாக இருக்க எங்கள் தலைவன் பல பேர் உள்ளே அழுதுகிட்டு இருந்தான். நானும் தொழிற்சங்க தலைவர் கதிரவல் மட்டும் தான் மகிழ்ச்சியாக இருப்போம். நாளைக்கு எதுக்கும் குளிப்போம், சந்தோஷமாக இருப்போம். புரியவே இல்லை. இப்போ ஒரு மத்திய மந்திரி இருக்கான், அவன் தான் என்கிட்ட கேட்டான், என்ன மாமா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னா. ஒரு சின்ன விஷயம் தான், அது உனக்கு புரியலன்னு. என்ன மாமாண்ணா, விட்டா தானடா போக முடியும்னு. அப்புறம் தான் அவனுக்கு இந்த டெக்னிக்கில் நான் தெளிவாக இருக்கோம், அதனால் நாங்கள் வருத்தமே வந்தாச்சு. ஒரு மாதம் இருந்துட்டு இவனுக்குலாம் சான்றிதழ். எது? சிறை சென்ற செம்மல்களாம். இல்லை, இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் நிறுத்துக்கடா. என்னடா சிறை சென்ற செம்மல்? ஜீவா இருந்தார 2 வருஷம் 1 வருஷம் வேலூர்ல எங்கெங்கெல்லாமோ வச்சிருக்கானே, அது சிறைச்சார். முகமது இக்பால் கிடந்தால 4 பக்கமும் தகரத்தால மறிச்சு மேல குறைய வெளுமையா விட்டு ஒரே சக்தி வச்சு அதுலதான் சாப்பிடணும், அதுலதான் மலஜலம் கழிக்கணும்னு முகமது இக்பால வச்சாலும் அந்த உருது கவிஞனை, அது சிறைச்சாலை. நம்ம போறதெல்லாம் ஜெயில ஐயா. இப்ப ஜெயிலி எல்லா சௌரியமும் இருக்க. ஜெயிலர் வேண்டியவரா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு ஒன்றும் அங்க கவலையே கிடையாது. அங்க செல்போன் இருக்கு, டிவி இருக்கு, என்ன வேணாலும் அங்கேயே செஞ்சு தர்றாங்க. அதனால சில கைதிகள் என்ன சொல்லலாம், பேசாம இங்கே இருந்துடுறோம் ஐயா, எல்லாம் வசதி எல்லாம் அங்க இருக்கு, நாங்க இதை இருந்து இனிமே. இந்த கைதி கண்ணாயிரத்துல தங்கவேலு சொல்லுவான் தெரியும், நேரு 12 வருஷம் ஜெயில இருந்திருக்கானையா. இந்த லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரதம மந்திரி இருந்தார் பார்த்தீங்களா, இந்த அயோக்கிய பேருக்கு சோவியத்தில் அவரை கொண்டு போட்டான்னு பிரச்சாரம் பண்ணான். உண்டா இல்லையா மகேந்திரன்? சோவியத்தில் கொண்டு போட்டாங்கண்ணா ஐயா. அதிக பாட்டு பொய் அசராம சொல்றானுங்களே, அடிச்சு விடுவானுங்க. ஏறத்தாழன்னு ஒரு வார்த்தை வர வச்சிருக்கோம். அது ஏறவும் செய்யாது, தாழவும் செய்யாது. ஆனால் அது ரொம்ப நாளாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், அதனை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் விளைகிறோம் என்பதனை, அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை உங்களுக்கு உணர்த்துவதற்கு எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்னலே சொன்ன இவ்வளவு நேரம்? நீ ஒரு தாலியும் புரியலேடா. இல்ல ஒரு 7 நிமிஷம் பேசுனிய, என்ன சொன்ன? இப்படியே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கானையா. அதுலதான் ஜீவாவை அண்ணன் ஜெயகாந்தன் சொன்னது போல அவரை பத்தி சொல்றவங்க எல்லாம் சொல்றாங்க, எடுத்ததில் அந்த செய்தி அப்படியே கோர்த்து கொண்டு வருவார்கள். அப்படியே கோர்த்து. பெருந்தலைவர் காமராஜ் என்ன பண்ணியிருக்காரு, கம்யூனிஸ்டுகள் அதிகமாக வந்துட்டாங்களே, என்ன செய்வாங்க, கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவோம் இருக்காரு காமராஜ். இவர் போய் சொல்லிட்டாங்களாம், வண்ணார்பேட்டை கூட்டத்தில் இந்த கண்களில் விரலை விட்டு ஆட்டுவோங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஜீவா பேசியிருக்காரு. அந்த செய்தித்தாள் சேகரிக்கிற சொல்றாரு, அந்த கூட்டம் முடிஞ்சு போனவன் கண்ணில் எவனாவது காங்கிரஸ்காரன் பட்டிருந்தா கொன்று வாங்குற. உண்மைதான் நிற்கும். உண்மையா பேசுறதுனால தான் செய்ய முடியும், மற்றவனால முடியுமா? நான் எத்தனை விஷயம் அவரை அந்த புத்தகங்களை படிக்க ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொருத்தரை பார்க்குறப்ப டி.கே. சர்மா என்ன சொல்லியிருக்காரு, தற்கொலை பண்ணணும் முடிவு பண்ணியிருக்காரு. ஊட்டியில் ஓடிடணும் எங்கேயாவது பார்த்துருக்காரு. இதுதான் எனக்கு அவர் மேல மரியாதை. இவரே வறுமையில் வாடுறாரு, சாப்பிடாருக்குல்ல, சங்கடப்படுறவனை சரி கட்டி அவனை திரும்ப நாடகம் நடத்த வச்சிருக்காரு. டி.கே. சொல்றாரு, நான் ஓடிடணும்னு நினைச்ச இதோட விட்டுட்டு ஜீவா வந்து 1 மணி நேரம் பேசியிருந்தாரு, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு திரும்ப போய் நாடகத்தை துவக்கினேன். ஜீவாவிடம் பேசி கொண்டிருந்தால் ஆறுதல் வரும், நம்பிக்கை வரும். அந்த அம்மா சொல்லுது, பத்மாவதி அம்மா சொல்லுது, ஒரு நாள் அந்த அம்மாவே மாட்டிக்கிட்டான். அவர்கிட்ட பேசிட்டே இருந்திருக்கு, பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு, அது மாதிரி ரசிச்சு ஏதோ கம்பராமானம் சொல்லிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் தான் அந்த அம்மா மணியை பார்த்துட்டு 9 அடி சாப்பிட வேண்டாமான்னு இருக்கு. அப்புறம் ஒரு இவ்வளோ நேரம் பேசிட்டேன் நான். அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சான், வர்றவன் பூரா தான் ஓட்ட மாட்டிட்டு தப்ப முடியாமல் கேட்டுட்டு இருக்கான்னு நினச்சேன், இன்னைக்கு நானே மாட்டிக்கிட்டேனே அவன் பேச்சில் இவ்வளவு ரசிச்சு. இறந்து போச்சு அந்த அம்மா. 13 வருஷம் கழிச்சான மகளை பார்த்துருக்காரு. அவட்டையே வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவரை தப்பா எழுதுனான். மகேந்திரன் நான் தான் கண்டிச்சேன் தமிழ்நாடு மேலே போகிறான். உங்கள் ஊரில் தானே அதுக்கும் விழா நடத்திட்டானுவா. பாரதி 125, புதுமை பித்தன் 100, சுந்தர் ராமசாமி 75ட்டான். அவங்க 2 பேரோடய ஒப்பிடுகிற ஆளா அவர். இந்த நாட்டில் எவனோடய ஒப்பிடுறானே. என்ன அன்னைக்கு ஒரு ஊரில் தொல்காப்பியரே வருகான்ட்டான். பதறிட்டேனா, நான் உங்களுக்கு ஒரு கேடும் செய்யலையடா. என்ன எதுக்கு? மதுரையில் ஒரு தோழர், கட்சி தோழர் என்ன பண்ணியிருக்காரு, புரட்சி பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், இலக்கிய மேதை, கவிஞர் ஜீவானந்தம் பேசுகிறார், நோட்டீஸ் அடிச்சிட்டாரான். இப்போ அதெல்லாம் அடின்னு தலைவனே சொல்கிறான், எல்லா பட்டத்தையும் போட்டு அடிக்கணுங்கிறான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, போன உடனே இந்த துண்டு பிரசுரத்தை கையில் எடுத்துட்டு, இந்த மாதிரிலாம் போட்டு என்னை அசிங்கப்படுத்த வேண்டாம், உங்களை தாழ்மையாக பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், தோழர் ஜீவானந்தம் என்று மட்டும் என்னை போடுங்கள், இந்த பட்டம்லாம் வேணான்ட்டாரு. இப்போ கல்யாண வீட்டுக்கு தலைவன் வந்தாலே மணமகனை விட இவன் படம் பெருசா இருக்கு. வாழ்த்து வர்றான், ஒழுக்க வாழ்த்துறானா. மணப்பெண்ணின் இடையை பார்க்கிறேன், அந்த இருமாந்த மார்பகங்களும் அந்த பெரிய கரிய விழிகளும் தான்.
அப்பவுமே தொண்டன் நினைக்கான் தலைவனை வீட்டுக்குள்ளேயே விட்டுறப்படாது, வெறும் ஈனப்பயலா இருப்பான் போல தெரியுது. கல்யாணம் கும்பகோணத்தில் ஒரு தேவர் தியாகி காமராஜ் முதலமைச்சர், அவர் பிள்ளை கல்யாணம், காமராஜை போடா விடான்னு தான் பேசுவார். காமராஜ் என் பிள்ளை கல்யாணம் வாடாங்கிறாரு. காமராஜ் சொல்கிறார், அவன் பிள்ளை கல்யாணத்துக்கு வரதுக்கு தான் நான் முதலமைச்சர் ஆனால் போடான்ட்டார். இவர் கோபப்பட்டுக்கிட்டு ஊருக்கு போயிட்டார். கல்யாணம் நடக்குது வீட்டில் வச்சு. கல்யாணத்தன்னைக்கு முதலமைச்சர் கார் வந்து நிற்கி காமராஜ் இறங்குறாரு. இவர் வெளியே வந்து வரமாட்டேன்னு என்னடா வந்திருக்கேன்னு, நான் வருவேன்னு சொன்னால் நீ கடன் வாங்குவேன், பெரிய மண்டபம் வாங்குவேன், சிக்கல் போடுவிடா, கிறுக்கு போயில, அதுக்கு தாண்டா இப்போ வந்தேன், வா வா சோறு போடுங்கிறார். இந்த ஆள் சொல்கிறாரு, பிள்ளைகளை வாழ்த்துங்கிறாரு. இல்லை நான் கல்யாணம் ஆதவேன், நான் வாழ்த்துனா பொம்பளைகளுக்கு பிடிக்காது, கூமுட்டை, வாடா சோறு போடு, சாப்பிட்டு போகிறேன். இப்போ எவன் வாழ்த்துறானே தெரியலையே தோழர். இவன் அவனை வாழ்த்துறான், அவன் இவனை வாழ்த்துறான். ஜீவான்னா ஒன்றும் இல்லை நேர்மை, ஜீவான்னா ஒன்றும் இல்லை நாணயம், ஜீவான்னா ஒன்றும் இல்லை ஒழுக்கம், ஜீவான்னா ஒன்றும் இல்லை தமிழ். தமிழை முழுவதும் கற்ற அவர் தமிழறிஞர்னே போட்டுக்கலையே. 5 தமிழறிஞர், முத்தமிழறிஞர், 7 தமிழறிஞர், 8 தமிழறிஞர், 9 தமிழறிஞர், ஒரு தாலியும் போல இந்த ஜீவா முழுமையும் படிச்சிருக்காரு. ராயோசோ சொல்றாரு, எங்க பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வந்தார், வைக்கம் போராட்டத்தில் பள்ளி படிப்பை விட்டு விட்டு போய் கலந்து கொள்கிறார். ஆனா பணக்காரன் பேர் பூரா வெளியே வந்தது, ஏழை ஜீவா பேர் வரல இல்லையா? 15 வயதிலே தன் ஊரை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த தன்னுடைய தோழனை அழைத்துக் கொண்டு சுசீந்திரன் தானுமாலே சாமி கோயிலுக்குள்ள போயிடுறாரு. பெரிய கலாட்டா ஊர்ல. அவங்க அப்பா பட்டமளை எடுப்ப தகராறு, என்ன உன் பையன் இந்த வம்பெல்லாம் பண்றான் ஊர்லன்னு கேட்கல. கதர் தான் கெட்டுவேன்னு கொள்கையா? அம்மா இறந்து போயிருக்காங்க, கொல்லி வைக்கணும், அப்பா கொல்லி வைக்கிறாராம், கதர் வேட்டி எடுத்து கூட கொல்லி வைக்கிறேன். நார்வேலில் கதர் கிடையாது, திருநெல்வேலி வரை ஆள் அனுப்பிச்சு பார்த்துருக்காரு, கதர் கிடையாது, கொல்லியை வைக்கல தாய்க்கு. இப்போ யோசிங்க, அவ்வளோதான், வேற என்ன சொல்றது? தமிழ்நாட்டை உட்காந்து நல்ல யோசிங்க. நமக்கு நம்ம கவலையே இல்லை. 32 டிவி இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனந்தத்தில் ஆரம்பிச்சு அரசி வர. இப்போ ஜீவாலாம் இல்லையே போராடன்னு தோணுது. பெண்களை எவ்வளவு இழிவா காட்டுறாங்க தெரியுமா மகேந்திரன்? ஒருத்தி சின்ன வயசுலேயே பிள்ளை பெற்றுக்குவாளாம், அந்த பிள்ளை பெருசாயிட்டாலாம், இவ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாலாம், அவ்வளோ ஒத்துக்கிட மாட்டாளாம். புரியலையே, ஒரே மென்டல் தனமா இருக்கப்ப. ஆனந்தம்னு ஆரம்பிச்சு அரசி வர பார்த்தீங்கன்னா இந்த கோலங்கள்னு ஒன்று வருது. அந்த பிள்ளை இந்த கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்த மாதிரி பையோடையே பிறந்திருக்கும் போல. அந்த அபி கலத்தவே மாட்டேங்கிறாங்க. நான் நினைச்சேன் பாரதத்திற்கு பிறகு இவதாண்டா கர்ணனுடைய பெண் வடிவம், இந்த பைய கலத்தவே மாட்டேங்கிறாளேன்னு. உங்களுக்கு சொல்லுகிறேன் தோழர்களே, தமிழை கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் மகேந்திரனை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், மீண்டும் கையில் எடுத்து இந்த விழாவோடு நிறுத்தி விடாமல் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் தமிழை என்று நான் சொல்வது எது தமிழோ அந்த உண்மையான தமிழை ஜீவாவின் வழியில் நின்று நாம் எடுத்து செல்லவில்லை என்று சொன்னார். தமிழ்நாடு எங்கே போகும் என்று எனக்கு தெரியவில்லை. தொலைக்காட்சியில் ஒரு பெண் கூட தமிழ் பேசவில்லை. அவர்கள் நேர்காணலிலேயே சொல்லுகிறார்களாம், தமிழ் பேசிவிடக்கூடாது, தமிழ் தொலைக்காட்சிக்கு உங்களை தேர்ந்தெடுக்கிறோம். இது இப்ப கூட கடைசியாக உங்களுக்காக ஒரு பாட்டு வருகிறதுங்கிறான். கடைசியில் அந்த பிள்ளைட்டு போய் கேட்டால் நல்ல தமிழ் பேசுது. ஏன்டான்னு இப்படி பேசினா தான் சம்பளம் தருவேன்றான். என்ன அசிங்கப்படுத்துறானையா தமிழர்களையும் தமிழ் இனத்தையும். அதுதான் அவருக்கு ஒரே வருத்தம் என்ன தெரியுமா? திருக்குறளை விட உன்னதமான ஒரு வழிகாட்டி நூல் இருக்கிறதா கேட்கிறார் ஜீவா. எப்படா தமிழர்கள் இதை தொலைக்கலாம், தமிழர்கள் எப்படா இதை விடலாங்கிறார். அது மட்டும் இல்லை, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா, பொய்யா. ஏங்கல்ஸ் எழுதின விஞ்ஞான சோசியலிசம், கனா சோசியலிசம் என்கிற புத்தகத்தை தமிழில் முதலில் மொழிபெயர்த்தவரே ஜீவானந்தம் என்கிற அந்த மாபெரும் அறிஞன். ஏன் சரியா மொழிபெயர்த்திருக்காரு தெரியுதா மகேந்திரன்? பள்ளிக்கூடத்தில் படிக்கல, அதுதான் விஷயம். பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தா எல்லா மொழியும் கெடுத்துப்பான். நான் அவர் கேஸ் தான் விட்டு ஓடி வந்துட்டேன் பள்ளிக்கூடத்தை விட்டு. எங்கள் வாத்தியார் பூரா என்ன உருப்படாதவன் சொன்னான். இப்போ அவன் பூரா ஏட்ட வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் மன்றம் துவக்கி வைங்கிறான். ஐயா என்னை உருப்பட மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ இப்படி சொல்லிங்கன்னா ஒரு வாத்தியார் சொல்லாரு, கிறுக்கு பைய எங்கள்கிட்ட படித்தா உருப்பட மாட்டேங்கிற விவரத்தை உன்ட்ட சொன்னேன், நீ விவரமாக போய் வெளியே போய் உருப்பே. அதானே ஜீவா 10 வயசு எப்படி அவ்வளோ படித்தாருன்னா மக்களின் மீது வைத்திருந்த பற்று. உங்கள்கிட்ட சொல்றேன், மகேந்திரனுக்கு சொல்றேன், யாரையும் கண்டு அஞ்சாதீங்க. எந்த பதவி எவனையும் எதையும் செஞ்சிடாது.
பதவியை விட்டா செத்துருவான் போல இருக்கான் சில பேர். நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எனக்கு எதுக்கு பதவி? உங்களை தப்பு நான் எங்கே இறங்கினாலும் ஒரு பையன் ஓடி வந்து வணக்கங்கிறான். ஐயா நான் அன்னைக்கு கூட பார்த்தேன்யா, இந்த கம்பராமன திருக்குறள் நல்லா சொன்னீங்கயா, இது நல்லா சொன்னீங்க, போதுமே. இது என்னத்துக்கு பதவிகள்? எப்படி இந்த பதவிக்கு போனோம்னா திரும்ப ஜெயிலுக்கு போகணும். பல பிரச்சனைகள் இருக்கு, தொடர் விளைவுகள் இருக்குல்ல. இவன் வந்தா அவன் ஜெயிலுக்கு போவான், அவன் வந்தா இவன் ஜெயிலுக்கு. அதனால உங்களை சொல்றேன், கலை இலக்கிய பெருமன்றமும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும், செய்ய முடியும் சொல்லல. நீங்கள் செய்தால் தான் இது நியாயமாக நேர்மையாக. நானே ஏன் சொல்றேன் தெரியுமா? சைனா படை எடுக்குதுல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி நாடு நினைக்கலை ஜீவா, முதல்ல அவர் தானே எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார், கம்யூனிஸ்ட்களை தயார் பண்றாரு. சீனா செய்வது தவறு, இதை நம்ம ஏத்துக்கிற முடியாது. முதல்ல அப்பதானே பொதுவுடைமை இயக்கத்திலே பிளவுறது, அதையும் ஜீவா தானே பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் முதல்ல துவக்கிறது அவர் தானே முதல் தலைவராக இருந்திருக்கிறாரு. சோசியலிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஆரம்பிச்சு அவர் தானே இருந்திருக்கிறாரு. எல்லாத்திலையும் மதுரையில பீராமூர்த்திக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கம்யூனிஸ்ட்கள் கொலை பண்ணிட்டான் வச்சான்னு காங்கிரஸ்காரங்க பேசிட்டாங்க. முடிக்கும் போது சொல்லியிருக்காரு, ஏ மீனாட்சி நீகள், ஏ சொக்கநாதா நீகள் இருக்காரு. உடனே கடவுளை நம்பிட்டாருன்னு இல்லை, வந்திருக்கவே அவங்கள நம்புற கூட்டம், அவனுக்கு அதை சொல்லணும். அது ஒரு அறிவு. ஏன்னா அதே பூரா மீனாட்சி சொக்கநாதன் நம்புற பார்ட்டி. கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போது அத்தனை பேர் இருந்து மதுரையை நாரடிச்சிடறானே, ஒரு பேரும் வருத்தப்படலையே. மொத்த மதுரையை நாரிடும். அழகர் வந்துட்டு போனான்னா ஊரு. அதைத்தானே சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன்ட்ட, 2 பக்தி வச்சுக்காதுன்னு. என்ன அருமையா சொல்லிருக்காரு, எதுக்கு உனக்கு 2 உண்டாட்டி வேலைன்னு இருக்காரு. அவர் பேசும்போது எனக்கு மகிழ்ச்சி. அவரோடய முரண்பட்டேன், தப்புன்னாரு, சத்தம் போட்டேன் எங்க அண்ணன். இப்போ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் இருக்கார், இதோட நான் முடிச்சிருக்கேன். இந்த செய்தி பதிவு பண்ணணும் மகேந்திரன். நக்கீரன்லேருந்து ஒரு பத்திரிகை வருது தெரியுமா, மாத பத்திரிகை இனிய உதயம். ஆகஸ்ட் மாதம் ஒரு நேர்காணல் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, நான் பாரதியும் பாரதிதாசனையும் படித்ததில்லை. பாரதிதாசனை தமிழர்கள் விழுந்து விழுந்து படித்துக் கொண்டிருந்த பொழுது நான் பாரசீக கவிஞனையே படித்தேன். என் தந்தை எனக்கு உருது மொழி கவிதை புத்தகங்களும் பாரசீக கவிதை புத்தகங்களையும் வாங்கி தருவார். என் தந்தை உருது கவிஞர், உருதில் எழுதுவார், பாரசீகத்தில் எழுதுவார். தமிழில் திரைப்பட பாடல் எழுதிய பட்டுக்கோட்டை கண்ணதாசனை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அந்த பையன் கேட்கிறார். மதுரையிலே சிறு வயதிலே இந்தி திரைப்படங்கள் பார்ப்பேன். அந்த இந்தி திரைப்படங்களில் வருகிற பாடல்கள் உருது பாடல்களாகத்தான் இருக்கும், இந்தி பாடல்கள் அல்ல. அந்த உருது பாடல்களை சாகீர் என்கிற ஒரு கவிஞர் அங்கே எழுதி கொண்டிருந்தார். அந்த சாகீரனுடைய கவிதையின் முன்னால் பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனும் எழுதியவை மிகவும் தரம் தாழ்ந்தவை. ரகுமா தரம். அந்த பையன் திரும்ப கேட்கிறான், திரைப்படத்திற்கு பாட்டு எழுதுவதென்றால் அம்மி கொத்துகிறவர்கள் என்று சொன்னீர்களே, கருத்தை மாற்றி. இல்லை இல்லை, அவர்கள் அம்மி கொத்துகிறவர்கள் என்கிறார். இது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை என்று கண்ணதாசன் எழுதினானே, அவன் தரம் தாழ்ந்தவனாம். திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று எழுதினானே பட்டுக்கோட்டை, அவன் கவிதை தரம் தாழ்ந்ததாம். 45 ஆண்டு காலமாக தமிழகத்து மேடைகளிலே தன்னை தமிழ் கவிஞர் என்றும் கவிக்கோ என்றும் சொல்லி தமிழர் பாவேந்தர் பாரதிதாசன் என்று மேடைதோறும் பேசி அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார். எந்த தமிழனாவது கேட்டானா? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கலைஞர் ஒரு கவியரங்கத்திலே சொன்னார், வெகுமானம் என்று நான் எதையேனும் கேட்டால் அப்துல் ரஹ்மானையே தாருங்கள் என்று சொல்வேன் என்று சொன்னாரே, அவரையும் இவர் படிக்காமல் இருந்திருக்கிறார். திரைப்படத்திற்கு பாட்டு எழுதுகிறவன் அம்மி கொத்துகிறவன் என்றால் சிறு வயதிலே நானும் மகேந்திரும் வயதிலே மூத்த தோழர்களும் அம்மி கொத்துவதை பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய வேதி இல்லையவா? அவன் அம்மி கொத்துறதுலே படம்லாம் போடுவான் பார்த்தீங்களா? ரகுமானுக்கு தெரியவில்லை, அம்மி கொத்துகிறவர்கள் சிறந்த சிற்பிகளாக விளங்க முடியும், எல்லா சிற்பிகளாலும் அம்மி கொத்தி விட முடியாது அப்துல் ரஹ்மான். அப்ப அம்மி கொத்துறவன் தான் சினிமா பாட்டு எழுதுறோம்னா பாவிஜையும் அம்மி கொத்துற பையன் தானே. அந்த விழாவுக்கு ஏன் போனீங்க? திரைப்படத்திற்கு பாட்டு எழுதுகிறவன் அம்மி கொத்துகிறவன் என்றால், ஹிந்தி படத்திற்கு பாட்டு எழுதிய சாகீர் உருதிலே அம்மி கொத்தியவன், என்னால் தமிழ்ல கொத்தனவை, அவனும் சினிமாக்கு தானே எழுதான். எவ்வளவு சேட்டை பார்த்தீங்களா? அந்த விஜய் விழாவில் சொல்றாரு, புலி மானை வேட்டை ஆடுமிடம் காட்டில், மான் புலியை வேட்டை ஆடுமிடம் கட்டில். அந்த போக்கிரின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, அந்த பாட்டை விஜய் எழுதியிருக்கான்னு பாராட்டுறாரு. அது பொம்பளைகளை எவ்வளவு கொச்சப்படுத்துறதுன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த மான் புலியை வேட்டை ஆடுமிடம் கட்டில்ங்கிறது எவ்வளவு அசிங்கமான விஷயம் தெரியுமா மகேந்திரன்? அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஆளு அவர்கிட்டே இருக்கிறார், முதலமைச்சர் கிட்ட, இவருக்கு கருணாநிதியும் தெரியாதுன்னு அப்பதான் தெரிஞ்சது. எப்படின்னா, இவர் பேசி முடிச்சோடனே உங்க ஊருக்காரர் இருக்கார பாக்கியராஜ், இவர் பேசுறாரு, இந்த 2 வரியும் பாராட்டினார் அப்துல் ரஹ்மான், இந்த 2 வரியும் விஜய் வரி இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாலே கலைஞர் எழுதின வரிங்கிறார். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட இவ்வளவு அசிங்கத்தை அவர் எழுதித்தான் இந்த பையன் வாங்கி எழுதியிருக்கான் போலங்கிற விஷயம்
அது நான் என்ன கேட்கிறேன், 45 வருஷம் இருந்தால் தமிழ்நாட்டில் தமிழினம் தமிழர்கள் பாவேந்தர் பாரதி பேசலாம் பொய் தானே. அவர் தாய்மொழி உருது, உருதுவை விட சிறந்த கவிதை மொழி கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். உருது கவிதை அத்தனை சிறப்பாக இருக்க போய் தானே தோழர் ஜீவா கல்கத்தால போய் இப்பால பேசுறாரு. நீ பேசல, நீ எவனை எல்லாம் தமிழர் என்று கருதுகிறாய் அவன் பேசலடா. தோழர் ஜீவா பேசினார் அத்தனை வருஷத்துக்கு முன்னால போய் கல்கத்தால. எவ்வளவு கேவலமா தமிழ பேசுறான் ஒருத்தன் கேட்கலையே. நக்கீரன் கோபால்கிட்ட லெனின் ஒரு பையன் இருக்கிறால, லெனின் சொன்னாப்புல, என்னங்கய்யா எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கேங்கிறான். எனக்கு பிழைப்பதாண்டா, படிச்சுக்கிட்டே இருப்பேன். மறுப்பு தமிழ்நாட்டு ஒரு மிகப்பெரிய பத்திரிகை கேட்டான், எழுதி அனுப்பிச்சா என் போர்டில் பயந்துறான். ஜீவாவை நூற்றாண்டு விழாவில் தான் நான் இதை பதிவு செய்ய முடியும். அப்போ ரகுமான் 45 வருஷம் நம்மளை ஏமாத்திருக்காருன்னா, தமிழாக வாழ்ந்த, தமிழுக்காக வாழ்ந்த, தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதல்ல குரல் கொடுத்த, தமிழ் தான் ஆட்சி மொழி என்றால் எப்படி இருக்கிறான் ஜீவா சொல்றாரு, எல்லா துறைகளிலேயும் தமிழ். இன்னொரு செய்தி சொல்றாரு, மத்திய அரசிலிருந்து வருகிற கடிதங்களும் தமிழில் வர வேண்டும், இங்கே இருந்து தமிழில் போகிற கடிதங்களை மொழிபெயர்த்துக் கொள். ஒரு சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு 2 மாசம் ஆகிட்டாங்களே ஐயா. அது இன்னும் வந்த மாதிரி லல்லு சொன்னா தான் வரும் போல தெரியுது. அவர் கிருஷ்ண ஜெயந்தி முடிச்சுட்டு வரேங்கிறாரு, போற பார்த்துக்கலாம். போராட்டம் ஜீவா இருந்திருக்கணும். அதுக்கு போராடுறதுக்குன்னு சிலரால் தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. சும்மா ரயில் வராதுன்னு தெரியுது, ரயில் வராதுன்னு தெரிஞ்ச போராட்டம் நடத்தப்படாது. ஜீவாலாம் ரயில படுத்துருவார், யோசிக்கவே மாட்டார். கேட்டீங்களா? கண்ணதாசன் ஜீவா பத்தி எழுதியிருப்பார், மேடையிலே ஒரு வேங்கை விண்ணோக்கி ஆடும் என்பார். அந்த கண்ணதாசன் ஜீவா எவ்வளவு கடுமையா ஒரு காலத்தில் எழுதினவர் தெரியுமா? கடைசியில் மறந்துறார். எம்ஜிஆர்ட்ட போய் சொல்றாங்க ஜீவாவுக்கு செலவைக்கணும், எவ்வளவு செலவாகுங்கிறார், 5000 ரூபாய் அப்படியே கொடுத்துறாரு. அந்த ஆள் ஒரு வித்தியாசமான ஆள். கொடுக்கறதும் போதை தானே, குடிக்கிறது மாதிரி. ஆமா, கொடுத்து பழகிட்டான்னு நீங்க நிறுத்த முடியாது. நான் இங்கேருந்து போகும்போது யாராவது தம்பி வந்து வணக்கம் சொல்லி திருநெல்வேலி என்னாச்சு செலவுக்கு இல்லைன்னா கொடுத்துருவேன். எங்கள் உதவியாளர் சொல்லுவார், செலவு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறதும்பாரு. சரி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் தானே. இளனும் எவ்வளவு உரையாமல் ஈதல் கொள்ள முடியும். அந்த எனக்கு என்ன ஆச்சுன்னா, எம்ஜிஆர்ட்டையும் வாங்காமல் இருந்திருக்காரு இந்த ஆள். எம்ஜிஆர் வந்து யாரையும் மயக்கி கொடுத்துருவார், ஜீவா மயங்கலை. அதனாலதான் ஜீவாட்ட வளர்ந்த ஜெயகாந்த மயங்கலை. சினிமாவுக்கு போன சித்தாள்னு இவர் எழுதினார் தெரியுமா? அப்ப எம்ஜிஆர் ரொம்ப விவரமான ஆள்ல, இவரை கூட்டு ஜெயகாந்தன் நான் தினசரி படிச்சுட்டு இருக்கேன், அந்த சினிமாவுக்கு போன சித்தாள் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை பார்க்கணுமேன்னு இருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு வாங்க, நான் அங்கதான் இருக்கேன் இருக்காரு. இதெல்லாம் நல்ல குருநாதர்கிட்ட வளர்ந்தவனுக்கு தான் அந்த ஆண்மை இருக்கு. என்கிட்ட சில பேர் கேட்குறான், இவ்வளோ கடுமையாக பேசி தனியாகவே காரில் போகிறேன்னு, உறுதியாக செத்து போவேன், நீ காப்பாற்றிடுவியா? டாக்டர்களே காப்பாற்றக்கூடாதுங்க காண்டி தானே டாக்டர்களாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஊர்லேயே தெரியும், 2-3 பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது. அந்த ஆஸ்பத்திரிக்கு பேரே கொல்லும் கூட்டம்னே வச்சுருக்கானே. என்ன கோட்டியப்பன் சொல்கிறாங்களா இல்லையா, கொல்லும் கூட்டம்னே சொல்கிறானே. அதில் தானே கேரளாலேருந்து மார்க்சிஸ்ட் சோழர்லேருந்து 30 லட்ச ரூபா வாங்கிட்டு போனான். அதானே நம்ம தம்பி விஜயகாந்த் படத்தில் அந்த சீனையை வச்சுட்டால, செத்த பிரயோகத்துக்கு வைத்தியம் பார்த்துருக்கானுங்களே, அது ஒன்று நடந்ததா இல்லையா? உண்மை தானே சொல்கிறேன். உன்னே சொல்ல நீ விளங்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் உண்மை சொல்ல சொன்னா. அவங்க எதையும் பண்ணிட்டு போகிறாங்க, நீ அந்த ஆஸ்பத்திரியில் சேராமல் தப்பிச்சுக்கோங்க. மதுரையில் ஒரு பயங்கரமான சாமியாருங்க, அந்த டாக்டர் போன தமிழை, சரியான தமிழை, ஒழுக்கமான தமிழை, கற்புன்னெலாம் ஒன்றும் கிடையாது. பாரதி எழுதுறான், ஜீவா சொல்றார், ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நாணற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான குறையும் தான் எரிந்திடாதோ, பேணுமுறை ஆண்மகனின் காதலினை வேண்டுகின்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலக ஒரு கதைக்கின்றார். என்னடா கற்புங்கிறான் பாரு. பொம்பளைய பேணண்டா, பேணலையா, பேணவங்க கூட போயிடுவாங்கிறான். இதைத்தானே அந்த குஷ்பு சொன்னா, ஆடிட்டான் உலக கற்புன்னு, கற்பை அழிச்சிட்டான்ட்டானே. அது ஒரு கிறுக்கு பிள்ளை. தாவூத் இப்ராஹிம்க்கு ஒரு ஃபோன் பண்ணின்னு வச்சிருங்க, ஒருத்தரும் கற்பை பற்றி பேச மாட்டான். தமிழ்நாட்டில் ஒரு நடிகர்கிட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டார். உங்களுக்கு தான் தெரியுமோ தெரியாதோ. அவன் அங்கே தான் தாவூத்துக்கு தான் ஃபோன் பண்ணான். அவன் ஆள் ஒருத்தன் ஃபோனில் கூப்பிட்டான், நாளைக்கு 11 மணிக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடு தம்பி, எல்லாம் 12 மணிக்கு இருக்க மாட்டேன்னா. 10 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டானே, யாருன்னு சொல்ல மாட்டேன். அவனும் கட்சி ஆரம்பிச்சான் வைங்க. நம்ம இந்த காமராஜ் வேற இப்போ ரொம்ப சீரழிதார் தமிழ்நாட்டில். எல்லாரும் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவாங்க. அவன் ஆட்சி செத்து ரொம்ப நாள் ஆச்சு.
ஆட்சின்னா நான் முடியாதுடா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு கலை இலக்கிய பெருமன்றம் மறுக்கணும். பெரிய தலைவர்களை பூரா ஜாதிக்குள்ள கொண்டு போறாங்க, நம்ம தான் எதுக்க முடியாது. காமராஜ் சிலை கீழே பூரா வச்சிருக்காங்க வைராய்பட்டி நாடார் சங்கம் பராமரிக்கிறதுங்கிறான், தேவர் சிலை கீழே தேவர் பேரவை பராமரிக்கிறதுங்கிறான், செக்கிழுத்த செம்மல் சிதம்பரத்தை வேளாளர் சங்கம் பராமரிக்கிறதுங்கிறான். பாரதியார் ஐயர்ட்டானே, அவன் ஐயரே இல்லைன்னு இருக்கான், அவனை போய் இவர் எங்கால தாங்க. முதல்ல கலையிலிக்க பெருமை இதை எதிர்க்கணும். ஏன்னா நம்முடைய அவங்கெல்லாம் விடுதலைக்கு பாடுபட்ட ஜீவா என்ன ஜாதின்னு எவனா கேட்டிருக்கானா? மகாத்மா காந்தி என்ன ஜாதின்னு யாருக்காவது தெரியுமா? நான் நினைச்சிட்டு கேட்டேன் தோழர். கூட்டத்துல இருந்து ஒரு பையன் சொல்லிட்டான், 1000 வயசே செட்டியார்ட்டானே, சொல்லி கொடுத்துட்டான் மகேந்திரன். நீங்க திருநெல்வேலிக்கு வாங்க, பேட்டைக்கு வாங்க, காட்டுறேன். செட்டியார் சங்கத்து போல மகாத்மா காந்தி படம் எழுதியிருக்கானுங்க, அவங்கள கூட்டம் என்னடா எழுதியிருக்கீங்கன்னு எங்கால் தானேங்க. கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் வளர்ப்பது மட்டுமல்ல, இதை காப்பாற்றணும். இந்த மதங்களை தமிழை வச்சு தான் சொல்ல முடியும். தமிழ் இந்த மதங்களில் பிரச்சனை வைக்கல. அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறைவர் என அனைவர்கள் அவரவர் இறைவர் குறைவிலர் இறைவர் அவரவர் விதிவழி அடையர் என்றாரே நம்மாழ்வார் சொல்றார். இவ்வளவு வேகமா சொன்னாதான் அந்த பட்டிமன்ற பேராசிரியர்கள் பதறுவான். நம்ம நடுவராக இருந்தா, ஏன்னா அவங்களே மொத்தம் 5 பாட்டை வச்சு தான் நம்மளை ஏமாற்ற வந்திருப்பான். நம்ம படப்படன்னு சொன்ன உடனே அதோட 5 பாட்டையும் மறந்து நடுவர் அவர்களே நீங்களே பேசி நீங்களே இதெல்லாம் நான் கிண்டலுக்கு சொல்ல, நான் சிரிக்க சொல்றது பூரா சிந்திக்கிறது. நம்மாழ்வார் சொல்றாரு, அவனுக்கு விதிப்படி அவனுக்கு ஒரு சாமி, அவன் சாமி அவன் கூப்பிட்டு போறான். தென்காசியில் பாருங்க, ஒரே நாள் 6 பேரை வெட்டிட்டான். எங்க ஊர்ல எதுக்கு வெட்டினானே தெரியாது மகேந்திரன். அன்னைக்கு ஒரு பையனை கேட்டேன், ஏன்டா வெட்டினேன்னு? 6 மாசம் ஆச்சு மாமா, மறந்து போயிடக்கூடாதுன்னு வெட்டினேன். நான் சொன்னேன், மறந்து போயிடக்கூடாது நீ நினைக்கிறபோது நல்ல வேலை நான் கிடைக்காம போனேன்டா மவனே. நீ மாட்டி என்ன போட்டிருப்பியே? மகேந்திரன் கலை இலக்கிய பெருமன்றம் மட்டும்தான் மதங்களுக்கு அப்பாற்பட்ட இளைஞர்களை திரட்ட முடியும். மதங்களுக்கு அப்பாற்பட்ட இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எல்லா சாமியும் இருக்கலாடா. எந்த சாமியாவது உங்க தாத்தா அப்பாவை காப்பாற்றா? செத்தான போயிட்டான். சுடலமாட சாமியும் காப்பாத்தல, எசக்கியம்மனும் காப்பாத்தல, மீனாட்சியும் காப்பாத்தல, செத்துட்டான். அதானே மரணம் தானே. கடவுள் அந்த ஜோசியம், இந்த வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம தான் எடுத்து போறாங்க. எங்க ஊர்ல ஒரு பையா எல்லா இடத்தையும் இடிச்சிட்டானே. முதல்ல வடக்கு இடிங்க கட்டணும்னா தெற்கு இடி அங்கே இடின்னு கடைசியில் ஒரே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். என்னலன்னு வாஸ்துப்படி எல்லாம் இடிச்சிட்டேன், எப்போ கட்டணுங்க 1 வருஷம் கழிச்சு தான் கட்டணும், இப்போ வாஸ்து சரியில்லைங்கிறான். என்ன மாமா என்னடா ஆச்சுன்னா 12 லட்ச ரூபா இந்தியன் பேங்க்ல கடன் கட்டணும்னா எப்படிலாம்? நீங்க வாஸ்துங்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கிடையாது மகேந்திரன். 15 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கும் தானே. எங்குள்ள கந்தசாமின்னு ஒரு பையன் போய் தங்கம் எடுத்துட்டான், போலீஸ் கைது பண்ணிட்டு. உடனே அவன் போலீஸ்காரர்கிட்ட கேட்டிருக்கான், வாங்குன்னு அவங்க தானே சொன்னாங்க. என்னால் வாங்க முடியாது, எடுத்தேன். நீங்க என்ன நல்ல நாளை விட்டுறாதேன்னு வேற சொல்றான். நான் என்ன பண்றது? நல்ல நாளை நான் விட முடியுமா ஐயா? இதில் செய்கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு வேற விளம்பரம். நான் தான் சொன்னேன், செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை, ஏனென்றால் அது தங்கமே இல்லை, நீ போய் வாங்கிட்டு. இதெல்லாம் இங்கே ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இந்த பெருமன்றம் தான் இதெல்லாம் எதிர்க்க முடியும். எல்லாத்துலேயும் வந்துட்டார அம்பானி. அம்பானி கடையில் எல்லாம் கிடைக்குமா இந்திரன்? அப்பா அம்மா கிடைக்குங்கிறாங்களே. என்னன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ரேட்டு, நீங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போகலாம். ஒன்று எவன் கேட்குறான்? ஐயா ஏழை பேரிக்காய் விற்கவா, தக்காளி விற்கவா, கீரை விற்கவா, எல்லாத்தையும் அவன் விற்கிறேங்கிறானே. கழுவி பாக்கெட்டில் போட்டு கொடுப்பான் போல. ஆனால் நம்ம பயிலுக்கு அறிவே இல்லையா. இருட்டுக்குள்ளே போய் ஹோட்டலில் கொடுக்குற அட்டையை படிக்க தெரியாமலே படித்து சாப்பிட்டு 800 ரூபாயை கொடுத்துட்டு வெளியில் மாப்பிள்ளை ரூபா இருந்தால் ஒரு 1000 ரூபா கூடங்க. எதுக்கு? ஹோட்டலுக்கு ஒன்று எவமலை போச்சோன்னா கொழுப்பு தானே. அது இருட்டுக்குள்ளே தான் அட்டையை கொடுக்கான். தெரிஞ்சாவது தொலைதா அவனுக்கு. நம்ம ஊர் பேர் ஒருத்தன் சென்னா பட்டுறான்ட்டான். முண்டு வச்சோன்னு சொன்னான், என்ன சுண்டல் நாச்சி சுண்டல்ங்க. அட லூசு பையில, உண்டக்கடலைக்கு வடநாட்டில் சென்னான்னு பேருடா. விவரம் இல்லாமல் வாங்கிட்டேனே. தான் பெருமாள் கோயிலில் வாங்கியிருக்கலாமே, இதுக்கு 150 ரூபா போட்டிருக்கானேங்க. கொழுப்பு எங்க? சிரிக்கல, சிந்திக்க சொல்றேன். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றா கடவுன்னு பேசுறாரு சட்டப்பேரவை ஜீவா. மதுவிலக்க அமல்பட தப்புங்கிறாரு. எல்லாரும் குடிக்கிறான், உற்று கல் குடிக்கிறவனை போய் நீ திருத்த முடியாது, வள்ளுவன் சொல்லித்தான் சொல்றாரு. ஒரு ஆழமான கல்விமான, ஒரு உண்மையான அறிஞனை, ஒரு நேர்மையான கலைஞனை, ஒரு உண்மையான மனிதனை, ஒரு மிகச்சிறந்த தோழனை, ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞனை,
கம்யூனிஸ்ட் கட்சி கடைசி காலத்தில் தன்னிடம் வைத்திருந்தது என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெருமை, அவன் துவக்கிய கலை இலக்கிய பெருமன்றத்தை இன்று வரை காத்து வைத்திருக்கிற என் தோழர்களுக்கும் பெருமை. இதை தொடர்ந்து காப்பது மட்டுமல்ல, நான் சொன்ன தீமைகள் அனைத்தையும் ஜீவாவின் பெயரால் அழிப்பதற்கான முழு முயற்சியிலே கலை இலக்கிய பெருமன்றம் இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டத்தில் இந்த நெல்லைக்கண்ணன் எந்த இடத்திற்கு கூப்பிட்டாலும் வருவேன் என்கிற உறுதியையும் தந்து உங்கள் மத்தியில் விடைபெறுகிறேன்.